அனைவருக்கும் நமது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய அமர்வு தமிழர்களுடைய தொன்மை பற்றிய ஒரு ஆய்வு சம்பந்தமாக நாங்கள் முக்கிய ஜாம்பவான்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இன்றைய அமர்வு நோர்வே தமிழர் வள ஆலோசனை மையத்தின் ஏற்பாட்டில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. தமிழர் வள ஆலோசனை மையம் நோர்வேயில் ஈழத்தமிழர்கள் மத்தியிலே அவர்களுடைய திறமைகளையும் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைகளை நாங்கள் எப்படி வளப்படுத்த வேண்டும் என்பதிலையும், அதாவது இனோவேஷன் என்று சொல்வார்கள், தொழில் முனைவோர்கள் போன்ற இளையவர்களுக்கான திட்டங்களையும் வகுத்து நாங்கள் பல முனைகளில் வேலை செய்து கொண்டு வருகின்றோம். 1992ஆம் ஆண்டிலிருந்து இந்த நிறுவனம் பெரு வளர்ச்சியை கண்டு தொடர்ச்சியாக பல இளையோர்களையும் உள்வாங்கி நாங்கள் இந்த வேலைகளை தொடங்கி நடத்தி வருகின்றோம். அந்த வகையிலே இந்த தொல்லியல் சார்ந்த விடயங்களையும் நாங்கள் எங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு போக வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம். இன்று ஈழத்தை பொறுத்தவரையில ஈழத்தமிழர்களுடைய வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டு வருகின்றது. இருக்கின்ற வரலாறுகளையும் தமிழர்களுடைய தொன்மை வாய்ந்த வரலாறுகளையும் சிங்களமயப்படுத்துகின்ற ஒரு முனைப்பு பௌத்தமயமாக்கல் என்பது மிக முனைப்பாக தாயகத்திலே முடக்கி விடப்பட்டுள்ளது. அந்த வகையிலே நாங்கள் இந்த பேச இருக்கின்ற விடயம் ஒரு மிக முக்கியமான விடயமாக பார்க்கின்றோம். தாய் தமிழகத்திலிருந்து நாங்கள் 2 யாம்பவான்களை அழைத்து வந்திருக்கின்றோம். ஒருவர் கடல்சார் தொல்லியல் ஆய்வுகளில் ஈடுபடும் தமிழக பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் திருமிகு சிவகுமார் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. ஒலிவாங்கியை வணக்கம். வணக்கம். அடுத்தபடியாக சமகாலத்திலே பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயம் இந்த இரும்பு சம்பந்தமான ஆய்விலே மிக முனைப்புடன் செயற்பட்டவர். தமிழர்களுடைய இரும்பு பாவனை என்பது அல்லது இரும்பை உருக்கி தமிழர்கள் பாவித்தார்கள் என்பது 5350 வருடங்களுக்கு முன்பே தொடங்கிவிடப்பட்டது என்பதையும், தமிழர்களை தாண்டி இனி யாரும் இரும்பு பற்றி பேச முடியாது என்ற ஒரு அளவுக்கு தமிழர்கள் தான் உலகத்திலேயே முதல் இரும்பை பாவித்திருக்கின்றார்கள் என்று சயின்டிபிக்கலாக நிறுவியவர் திருமிகு டாக்டர் தமிழக தொல்லியல் துறையின் துணை நிறுவனர் சிவானந்தம் ஐயா எங்களுடன் இருக்கிறார். வணக்கம் ஐயா. இவர்களுடன் தாயகத்திலிருந்து நாங்கள் பல காலமாக எங்கள் தொல்லியல் ஆய்வுகளை செய்து வரும் சிரேஷ்ட பேராசிரியர் யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து திருமிகு பரமு புஷ்பரட்னம் அவர்களும் எங்களுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். 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 உங்களோட கமராவே நீங்கள் போடலாம். அப்படியே உங்களுக்கு நெட்வொர்க் சரியா இருந்தா. ஒரு பிரச்சனை என்னன்னா, கமரா போட்டா குரல் வருது இல்லை. இது நான் இதுல ஸ்மார்ட் போன்ல தான் இதன்றேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் கேட்டுக்கொள்ளும். நல்லது நல்லது நல்லது. ஸோ அந்த வகையிலே நான் முதலிலே நான் திருமிகு செல்லக்குமார் அவர்களை, கடல்சார் ஆய்வுகள் மேற்கொண்டு வரும் திரு செல்லக்குமார் அவர்களை உங்களை பேசும்படி அழைக்கின்றேன். உங்களுக்கு 20 நிமிடங்கள் நாங்கள் தந்திருக்கின்றோம். ஒவ்வொரு பேச்சாளர்களுக்கும் 20 நிமிடம் வழங்கப்படுகின்றது. நீங்கள் பேசி முடிந்த பிற்பாடு இறுதியாக கேள்வி பதிலுக்கு நாங்கள் செல்வோம். திருமிகு செல்வகுமார் ஐயா, நீங்கள் பேசலாம். என்னுடைய அந்த பவர் பாயிண்ட் ஷேர் பண்ண இது பண்றீங்களா? ஆமா ஆமா செய்யலாம். ஓகே, இப்ப ஷேர் பண்ணுங்க ஐயா. படம் தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா தெரியுது. ஆமா நல்ல கிளியரா தெரியும். ஓகே, சரி. ரைட். அதாவது இன்று நான் இந்த தெற்காசியாவின் கடல்சார் பண்பாட்டு மரபுகளை பற்றி மிகவும் சுருக்கமாக பேசிவிட்டு தமிழ்நாட்டினுடைய கடல்சார் வரலாறு தொடர்பாக பேசிவிடுகின்றேன். அதாவது தெற்காசியா என்பது மிக நீண்ட நெடிய மரபை கொண்டுள்ளது, கடல்சார் மரபை. அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே இந்த மக்கள் கடலை பல காரணங்களுக்காக பயன்படுத்தியுள்ளார்கள். குறிப்பாக இந்த கருத்தாக்கங்கள், அதாவது மெய்யியல் அணுகுமுறையில் அந்த கடல் நிலப்பரப்பை நெய்தல் என்றும் அந்த நெய்தல் நிலத்திற்குரிய பல்வேறு பொருண்மைகளையும் தொல்காப்பியர் பேசியிருக்கிறார். ஐயா
அதுபோல பலவிதமான அந்த கடல்சார் வளங்களை மக்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதை பற்றிய சான்றுகளும் நமக்கு கிடைத்துள்ளன. கடலை கடந்து மக்கள் அயலகத்திற்கு சென்றுள்ளார்கள். கடலை கடந்து சோழர்கள் படையெடுத்துள்ளார்கள். இவ்வாறு பலவிதமான கடல்சார் வரலாற்று கூறுகளை, பண்பாட்டு கூறுகளை நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் தொடக்க காலத்தில் எழுதப்பட்ட இந்திய கடல்சார் வரலாறு தொடர்பான நூல்கள், அண்மை கால நூல்கள். ஹிமான்ஷு பிரபாரே, ரணபீர் சக்கரவர்த்தி போன்றோர் எழுதியுள்ளார்கள். இந்த கடல்சார் வரலாறு என்பதற்கு அதிக அளவில் தொடக்க காலத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை. வரலாறு என்பதை நாம் ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கி ஒரு கிராமம், ஒரு வட்டாரம், ஒரு பெருநிலப்பரப்பு, கடல் சார்ந்த நிலப்பரப்பு, அதாவது ஆப்பிரிக்க, யூரோ ஏசியன், இந்தியன் ஓஷன் வேர்ல்டு என்று கூறக்கூடிய இந்திய பெருங்கடல் பரப்பு என்ற அளவில் பார்க்க வேண்டும். இந்த கடல்சார் வரலாற்றுக்கு பல சான்றுகள் உள்ளன. அதாவது சமஸ்கிருத சான்றுகள் உள்ளன, தமிழ் இலக்கிய சான்றுகள், அது மட்டுமல்லாமல் கிரேக்க ரோமானிய சான்றுகள் உள்ளன. இந்த பெரிப்ளஸ் என்று கூறக்கூடிய எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் என்று கூறக்கூடிய இந்த நூலானது மிக தெளிவாக பழந்தமிழகத்தின் துறைமுகங்களையும் அவற்றின் இந்திய பெருங்கடல் தொடர்பையும் பட்டியலிட்டு காண்பிக்கின்றது. குறிப்பாக நான் முன்பே கூறினேன், இந்த தொல்காப்பியத்தினுடைய கடல்சார் நிலப்பரப்பு என்ற ஒரு மெய்யியல் கருத்து மிகவும் முக்கியமானது. குறிப்பாக நாம் வரலாற்றை பற்றி பேசும்போது தமிழர்களுடைய அறிவு தோற்றவியலை பற்றி பேச வேண்டும். தமிழ் எபிஸ்டமாலஜி, அதில் கூறக்கூடிய இந்த தொல்காப்பிய கருத்து மிகவும் முக்கியமானது. அதாவது மேலை நாட்டு சமூக அறிவியல் கருத்துக்களுக்கு ஒத்த கருத்து இந்த தொல்காப்பியத்தில் காணப்படுகின்றது என்பதையும் நாம் இங்கு நினைவு கூற வேண்டும். கடற்கரையில் வாழும் மக்கள் குழுக்கள், சங்க இலக்கியம் மிக அழகாக இந்த உமணர்களை பற்றி கூறுகின்றது. எவ்வாறு இந்த கடல் சார்ந்த மக்கள் பலவிதமான படகுகளை பயன்படுத்தியுள்ளார்கள், அம்பி, வங்கம், களம், இதை பற்றிய விரிவான குறிப்புகள் நமக்கு சங்ககால இலக்கியத்தில் கிடைக்கின்றன. அது மட்டுமல்லாமல் கடலில் இருந்து வந்த வளங்கள், மீன், அதுபோல உப்பு, அதுபோல சங்கு, இந்த மணி, கௌரி என்று அழைக்கக்கூடிய இந்த பொருட்களை பழங்காலத்திலிருந்தே தமிழர்கள் இந்த இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் உள்ள பரப்பில் இருந்து எடுத்து பல பகுதிகளுக்கு வணிகம் செய்துள்ளார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு விடயமாகும். இதை பற்றியும் நாம் விரிவாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இதுபோல ஹரப்பா பண்பாட்டில் இருந்து இந்த மீனை உள்நாட்டிற்கு ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். அது சங்க காலத்திலும் தொடர்ந்து நிகழ்ந்து வந்துள்ளது. அடுத்ததாக இந்த வளையல் உற்பத்தி, சங்க காலத்தில் வளை என்றாலே சங்கு என்றுதான், அந்த சங்கிலிருந்து அறுக்கப்பட்டதுதான் பெண்கள் அணிந்த வளை. அதை பற்றிய சான்றுகள் நமக்கு சங்க இலக்கியத்தில் கிடைக்கின்றன. இதை பற்றிய குறிப்புகளும் பல இலக்கியங்களில் கிடைக்கின்றன. குறிப்பாக ஹரப்பா பண்பாட்டிலிருந்தே இவை பயன்பாட்டில் இருந்துள்ளன. அண்மையில் நாங்கள் மோலப்பாளையத்தில் செய்த ஒரு அகழாய்வில் இந்த உருளை சங்கு என்று கூறக்கூடிய இந்த சங்கினுடைய மணி எங்களுக்கு 2 கிடைத்தது. இது ஒரு முக்கியமான ஒரு சான்று. அதாவது கிமு 1600க்கு முன்பே தமிழ்நாட்டில், உள்நாட்டில் வாழ்ந்த மக்கள் கடற்கரையில் வாழ்ந்த மக்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார்கள். எனவே தமிழ்நாட்டில் கீழடிக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பேயே இந்த நெய்தல் நில பண்பாடு உருவாகி விட்டது. தற்பொழுது இந்த சிவானந்தம் சார் ஐயா அவர்கள் கூறவிருக்கின்ற அந்த இரும்பின் காலமும் ஒரு முக்கியமான ஒரு பொருண்மையாகும். வரலாற்றை நாம் முதன்மையாக ஆராய வேண்டும். இவ்வாறு பலவிதமான பொருண்மைகள், இரும்பு காலத்திலும் இந்த மக்கள் பலவிதமான சங்கு பொருட்களை பயன்படுத்தியுள்ளார்கள். அதற்கான சான்று பெருங்கற்கால ஈமை சின்னங்களில் இது போன்ற அழகான காதணிகள், சங்குகள் வாயிலாக கிடைக்கின்றன. சானூர் என்ற இடத்தில் இருந்த கடல்சார் பொருட்கள் கிடைத்துள்ளன. இந்த பொருட்கள் நாகாலாந்தில் உள்ள அந்த பழங்குடியினுடைய அணிகலன்களை ஒத்துள்ளதாக ஜேம்ஸ் கட்டன் என்ற அறிஞர் கூறியுள்ளார். எனவே அந்த காலத்திலிருந்தே தமிழகத்தின் தென்பகுதியில் உள்ள இந்த கடலில் இருந்து இந்த பொருட்களை மக்கள் உள்நாட்டிற்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்துள்ளார்கள். அதுபோல இந்த சங்கு அணிகலன்களை பலவிதமான பழங்குடியினர் பயன்படுத்தியுள்ளனர். இடைக்காலத்தில்
கண்ணப்ப நாயனாருடைய அந்த சிற்பத்திலும் தஞ்சாவூரில் உள்ள அந்த செம்பொன் படிமத்திலும் இந்த மணி கௌரி என்று கூறக்கூடிய இதாலான ஒரு மாலையை அவர் அணிந்திருப்பதை காணலாம். உப்பு வணிகத்தை பற்றிய சங்க இலக்கியத்தில் குறிப்புகள் உள்ளன. உப்பு என்பது உணவை பாதுகாக்க பயன்படும் ஒரு முக்கியமான ஒரு இயற்கையாக உற்பத்தியாகும் ஒரு பொருளாகும். இதை ஏற்றுமதி செய்துள்ளார்கள். உப்பு வணிகன் என்ற குறிப்பும் தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் நமக்கு கிடைக்கின்றன. இது போன்ற உப்பு வணிகர்களுடைய செயல்பாடுகளை சங்க இலக்கியம் பேசுகின்றது. அதுபோல கடல்சார் செலவு, நேவிகேஷன், இந்த கடல்சார் செலவிலும் தமிழர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு இருந்திருக்கிறார்கள். பல வகையான கப்பல்கள், படகுகள், போக்குவரத்து ஊர்திகள் சங்க இலக்கியத்தில் பேசப்படுகின்றன. அம்பி, நாவாய், வங்கம், களம் போன்ற பலவிதமான அந்த படகுகள், கப்பல்கள் பேசப்படுகின்றன. இதன் வழியாக இந்த தமிழர்கள் கடல் கடந்த தொடர்பை கொண்டிருந்தார்கள் என்று நிச்சயமாக நாம் கூறலாம். இவர்களுக்கு முன்பேயே இந்த ஹரப்பா நாகரிகத்தில் வாழ்ந்த அந்த மக்களும் கடல்சார் தொடர்பை கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய கப்பல்கள் அந்த சுமேரிய நாகரிகத்தில் உள்ள இடத்திற்கு சென்றதாக சுமேரிய குறிப்புகள் கூறுகின்றன. மெலுகா என்று கூறக்கூடிய இடம்தான் சிந்துவெளி என்று அறிஞர்கள் அடையாளம் செய்துள்ளார்கள். அதற்கான அந்த தெற்காசியாவின் கடல்சார் தொடர்புகளுக்கான சான்றுகளும் நமக்கு நிறைய கிடைத்துள்ளன. இங்கிருந்து சென்ற பொருட்கள், அதாவது சிந்துவாளிய நாகரிகத்தில் இருந்து சென்ற முத்திரைகள், கார்னெலியன் மணிகள் பல அந்த பகுதியில் கிடைத்துள்ளன. அங்கிருந்து வந்த பொருட்களும் நமக்கு இங்கு கிடைத்துள்ளன. லோத்தலில் ஒரு படகுத்துறை கிடைத்துள்ளது. ஹரப்பாவில் ஒரு அழகிய ஒரு படகின் முத்திரையும் நமக்கு கிடைத்துள்ளது. இது போல பலவிதமான கடல்சார் செலவுக்கான சான்றுகள், நேவிகேஷன், இதற்கான சான்றுகள் தமிழகத்தில் கிடைத்துள்ளன. அடுத்ததாக இந்த சங்க காலத்தில் உருவான இந்த துறைமுகங்கள், நகரங்கள் ஆகியவை நிச்சயமாக இந்த வணிக தொடர்பை நமக்கு புலப்படுத்துகின்றன. தென்னிந்தியாவை எடுத்துக்கொண்டால் எகிப்திய அந்த ஃபரோ ராம்சஸினுடைய அந்த அவருடைய மம்மியில் கிடைத்த அந்த மிளகு என்பது கிமு 1213 என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அது தென்னிந்தியாவிலிருந்து சென்றதாக கருதப்படுகின்றது. இதுதான் தென்னிந்திய கடல்சார் வணிகத்தினுடைய மிகவும் பழமையான சான்று. அதற்கு பிறகு பார்த்தால் இந்த இஸ்ரேலில் உள்ள இடங்களில் நமக்கு இந்த சினமான் என்று கூறக்கூடிய அந்த இலவங்க பட்டையின் சாறு பானைகளில் கிடைத்துள்ளது. அது இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் தென்கிழக்காசியாவிலிருந்தும் சென்றிருக்கலாம். இதன் காலம் கிமு 1000. அதற்கு பிறகு வரலாற்று தொடக்க காலத்தில் பலவிதமான இந்த வணிக மையங்கள் உருவாகின. தெண்டீஸ் என்று கூறக்கூடிய இடம், முசிறிஸ், பெக்காரே, பலிதா, கொர்க்கை, அழகன்குளம், காவிரி பூம்பட்டினம், அரிக்கைமேடு போன்ற இடங்கள் இந்த வணிகத்தில் தலை சிறந்து விளங்கி இருக்கின்றன. இந்த பெற்று இந்த தரமும் தமிழகத்தையும் மிக தெளிவாக காண்கின்றது. இது போன்ற பலவிதமான குறிப்புகள் நமக்கு இந்த பல்வேறு சான்றுகளில் கிடைக்கின்றன. அடுத்ததாக கடல்சார் ஆய்வுகள் இந்தியாவில் பரவலாக செய்யப்பட்டுள்ளன. இவற்றை பற்றிய சில விவரங்களை இங்கு காணலாம். தோரகையில் அகழாய்வு செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுதும் இந்திய அரசு தொல்லியல் துறை என்ன பிரச்சனையோ? அவற்ற பக்கம் ஏதோ லைன் வெளியில நிக்கிறான்னு செக் பண்றேன். சரியா?
வந்துட்டீங்களா ஐயா? வந்துட்டேன். சரி, ஒரு சின்ன அப்படியே ஷேர் பண்ணுங்க, நீங்க விட்ட இடத்துல அப்படியே ஷேர் பண்ணுங்க. அப்படி லைன் ஒரு நிமிஷம். உங்களுடைய தொடர்பு, உங்களோட லைன் வந்து அன்ஸ்டேபிளா இருந்தா உங்களோட வீடியோ விட்டுட்டு தனியா பிரசன்டேஷன் ஷேர் பண்ணுங்க, வாய்ஸ் வரட்டும். நீங்க வீடியோ விட்ட இடத்துல இருந்து ஜாயின் பண்ணுங்க ஐயா. ஓகே, ஒரு நிமிஷம். சாரி ஃபார் த மன்னிக்கவும். ரைட், ஓகே. ஒரு சின்ன கனெக்ஷன் ப்ராப்ளம். ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த இந்தியாவில் பலவிதமான கடல்சார் ஆய்வுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக துவாரகையில் பலவிதமான ஆய்வுகள் செய்யப்பட்டு வருகின்றன. துவாரகை, பேட் துவாரகா, சோமநாத், விஜயதுர்க், கோவா, லட்சத்தீவு, பூம்புகார், மகாபலிபுரம் ஆகிய இடங்களில் இந்த கடல்சார் ஆய்வுகள் பல செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆய்வுகளின் வழியாக பலவிதமான சான்றுகள் வெளிப்பட்டுள்ளன. அவற்றின் நேரமின்மை காரணமாக நாம் விரிவாக இங்கு காண இயலவில்லை. இருப்பினும் இந்த சான்றுகள் இந்தியாவினுடைய பழங்கால தொடர்புகளை உணர்த்துவோனாக உள்ளன. குறிப்பாக பல கடலில் கிடைத்த இந்த கல் நங்கூரங்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கவை. இவை பழைய கால இந்தியர்களின் கடல்சார் தொடர்புகளை உணர்த்துகின்றன. அவை மட்டுமின்றி தமிழகத்திலும் பல இந்த கல் நங்கூரங்கள் கிடைத்துள்ளன. அடுத்தது, இலங்கையில் கிடைத்த இந்த கோடவையா என்ற இடத்தில் கிடைத்த ஒரு கப்பலினுடைய அந்த பகுதிகள் மிகவும் குறிப்பிடத்தக்கவை. இவற்றின் சில பொருட்கள் இந்தியாவிலிருந்து சென்றிருக்கலாம். இவற்றில் நமக்கு இந்த கண்ணாடியினுடைய அந்த பாலங்கள் கிடைத்துள்ளன, கிளாஸ் இன்காட், மேலும் பானைகள் கிடைத்துள்ளன. அடுத்ததாக, பூம்புகாரிலே பிற்காலத்தை சேர்ந்த 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கப்பலுடைய சான்றுகள் கிடைத்துள்ளன. ஆனால் பழங்கால அந்த சான்றுகள் மிக தெளிவாக வெளிப்படவில்லை. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை அங்கு அகழாய்வு கடலுக்கு கீழே செய்து சில தொல்பொருட்களை எடுத்துள்ளார்கள். குறிப்பாக இந்த 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கப்பலினுடைய பகுதிகள் குறிப்பிடத்தக்கவை. இவற்றில் W. பிளாக்கெட் என்று அந்த ஈய பொருட்களில் எழுதப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி இவர்கள் அந்த பல்வேறு சான்றுகளை கொண்டுள்ளார்கள். குறிப்பாக ஒரு புத்தருடைய படிமமும் இங்கு எடுக்கப்பட்டுள்ளது. இது போன்ற பலவிதமான சான்றுகள் நமக்கு கிடைத்துள்ளன. லட்சத்தீவில் ஒரு கப்பலை, பிரின்சஸ் ராயல் என்ற ஒரு கப்பலை அலோக் திரிபாதி அவர்கள் அகழாய்வு செய்துள்ளார்கள். குறிப்பாக கேரளாவில் பட்டணம் என்ற இடத்தில் கேரள வரலாற்று ஆய்வு கழகத்தின் அகழாய்வில் பல முக்கியமான சான்றுகள் வெளிப்பட்டுள்ளன. அதில் குறிப்பாக அந்த ஒரு படகினுடைய சான்று குறிப்பிடத்தக்கது. இந்த சான்று கிபி முதல் நூற்றாண்டுகளை சேர்ந்தது. அங்கு செங்கற் கட்டுமானம், ஒரு கீழடி போன்ற ஒரு நகரத்தின் சான்று அங்கு வெளிப்பட்டுள்ளது. அதை அடுத்து 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கப்பல் கேரளாவில் வெளிப்பட்டுள்ளது. அதனுடைய சான்றுகளும் மிகவும் முக்கியமானவை. இது போன்று கடல்சார் தொடர்புக்கான பல குறிப்புகள் நமக்கு ஓவியங்களில் கிடைக்கின்றன. அஜந்தா ஓவியங்களில் பல முக்கியமான சான்றுகள் கிடைத்துள்ளன. போராபுதூரில் உள்ள ஒரு அந்த கட்டடத்தில் நமக்கு இது போன்ற படகு குறித்த ஒரு சிற்பம் காணப்படுகின்றது. இனமரபியல் நோக்கிலும் நமக்கு பலவிதமான படகுகளை பற்றிய குறிப்புகள் நமக்கு ஆங்கிலேயர்களினுடைய குறிப்புகளில் கிடைக்கின்றன. அது அடுத்ததாக, இந்த சங்க காலத்தை எடுத்துக்கொண்டால் பல முக்கியமான துறைமுகங்கள் தமிழகத்தில் உள்ளன. அவைதான் அரிக்கமேடு, அழகன்குளம் என்று முன்னரே பார்த்தோம். அரிக்கமேட்டை வீலர் அவர்கள் அகழாய்வு செய்து பல முக்கியமான நகர பகுதிகளை வெளிக்கொண்டு வந்துள்ளார். இது தமிழர்களின் அயலக தொடர்புகளையும் அந்த திட்டமிட்ட நகர அமைப்புகளையும் அந்த ஆம்பாரா போன்ற பானை வகைகள் எவ்வாறு இங்கு வந்தன என்பதையும் நமக்கு உணர்த்துகின்றன. யமனர் நன்கலம் தந்த தன்கமழ் தேரல் என்று ஆம்பாராவை பற்றிய குறிப்பு சங்க இலக்கியங்களில் உள்ளது. இந்த குறிப்பை உறுதிப்படுத்தும் வகையில்
இந்த தொல்லியல் சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன. சங்காலான மணிகள், இந்த முத்திரைகள், தமிழி எழுத்துக்கள், பொன்னாலான பொருட்கள் கிடைக்கின்றன. பொன்னாலான பொருட்கள் பல நமக்கு ஈமை சின்னங்களிலும் கிடைத்துள்ளன. பொன்னாலான பூ, அதுபோல ரூலெட்டட் வேர் எனப்படும் தட்டுக்களின் துண்டுகள், இந்த வகை 10 என்று கூறக்கூடிய ஒரு கிண்ணத்தினுடைய அந்த துண்டுகள் நமக்கு தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து எகிப்து வரை காண கிடைக்கின்றன. தமிழ்நாட்டில் இவை மிக அதிகமாக கிடைக்கின்றன. இது ஒரு ஆம்பரா ஜாடியனுடைய துண்டாகும். அதுபோல கேரளாவில் பட்டணம் என்ற இடத்தில் செய்யப்பட்ட அகழாய்வில் பலவிதமான தொல்பொருட்கள், அதாவது உலகெங்கிலும் இருந்து மக்கள் தமிழகத்திற்கும் தமிழக மக்கள் வெளியே சென்றதற்குமான சான்றுகள் கிடைக்கின்றன. அதைத்தான் இங்கு மிக விரைவாக நான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கின்றேன். அதுபோல இத்தாலி, ரோம், கிரீஸ் போன்ற இடங்களில் இருந்து வந்த வணிகர்கள் தமிழ்நாட்டில் பலவிதமான மணிகளை செய்து அவர்கள் ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். இதற்கான சான்றுகளும் நமக்கு விரிவாக கிடைக்கின்றன. ஈய பொருட்கள், ஈயத்திலான காசுகள், பொன்னாலான அணிகலன்கள் என இவை அனைத்தும் இந்த தொல்லிய இடங்களில் விரவி கிடைக்கின்றன. இந்த சான்றுகளை வைத்துக் கொண்டு எவ்வாறு சங்ககால தமிழகம் ஒரு நகர நாகரிகத்தை பெற்றிருந்தது, இவர்கள் எவ்வாறு அயலகத்துடன் தொடர்பு கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக தமிழகமும் இலங்கையும் அந்த இந்திய பெருங்கடலில் இருக்கும் இந்தியாவின் தென்முனையில் இருப்பதால் இவை கடல்சார் வணிக வழியின் மையத்தில் இருக்கின்றன. இதன் காரணமாகத்தான் இந்த அயலக வணிகம் என்பது தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இது போன்ற பலவிதமான பண்பாட்டு தொடர்புகள் தமிழர்கள் வாழக்கூடிய இந்த பகுதியில் இருந்துள்ளது என்பதை இந்த அகழாய்வுகள் நமக்கு விரிவாக எடுத்துரைக்கின்றன. அதுபோல இவர்கள் இங்கிருந்த பொருட்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி அங்கிருந்த பொருளை இங்கு இறக்குமதி செய்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது ஃபார்ச்சுனா எனப்படும் ஒரு அதிர்ஷ்ட தேவதையின் ஒரு இன்டாங்கிலியோ என்னும் செதுக்கு மணியாகும். இது பட்டணத்தில் கிடைத்துள்ளது. இது போல பலவிதமான பொருட்களும் சான்றுகளும் நமக்கு கிடைக்கின்றன. தாவுகின்ற ஒரு சிங்கத்தினுடைய ஒரு படம், அதாவது ரோமானிய மொசைக் கிளாஸ் எனப்படும் கண்ணாடியினுடைய ஒரு படம். இது சங்ககால காசுகள். இந்த காசுகள் உருவாவதற்கும் இந்த ரோமானிய பொருளாதாரம் தமிழகத்திற்கு உதவி இருக்கின்றது. இது கோடாரி போன்ற ஒரு பதக்கத்தினுடைய, அதாவது பெண்டன்ட் என்று கூறக்கூடிய அணிகலன், இது போன்ற பலவிதமான பொருட்கள் நமக்கு சங்க காலத்திலிருந்தும் அதற்கு முன்பிருந்தும் கிடைக்கின்றன. இதுதான் இந்த சங்க காலத்தை சேர்ந்த ஒரு கெனு எனப்படும் ஒரு படகு. இது போன்ற பொருட்கள் நமக்கு மிக தெளிவாக எவ்வாறு பழங்காலத்தில் தமிழர்கள் இந்த கடல்சார் வணிகத்தில் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள், எவ்வாறு தொடர்பு கொண்டிருந்தார்கள் என்பதை நமக்கு நன்கு உணர்த்துகின்றன என்று கூறி காலத்தை கடந்ததற்கு மன்னிக்கவும் எனது உரையை தற்பொழுது முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. திருமதி செல்லகுமார் அவர்களை தொடர்ந்து அடுத்தபடியாக திருமதி சிவானந்தம் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். இரும்பின் தொன்மை என்ற நூலை பற்றி எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். தமிழகத்தில் தொன்மையில் செய்யப்பட்ட ஆய்வுகளின்படி தமிழர்கள் 5350 வருடங்களுக்கு முன்பே இரும்பை பாவித்துள்ளார்கள், உருக்கியுள்ளார்கள் என்பது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. சிவானந்தம் ஐயா, நீங்கள் பேசுங்க. சிவானந்தம் ஐயா. உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. சிவானந்தம் ஐயா, நிக்கிறீங்களா இணைப்பில? இணைப்புல இருக்கிறேன். கேக்குதுங்களா? கேக்குது. நீங்க பிரசன்ட் பண்ண போறீங்களா? பிரசன்டேஷன் என்ன பண்ணலாம்னு பாக்குறேன். வேற ஒண்ணும் இல்லை.
இல்ல அடுத்தவங்களை யாராவது கொஞ்சம் பண்ண சொல்லுங்க, நான் வந்துடுறேன் சார். இன்னும் அடுத்தது புஷ்பரண்டன் சார். அடுத்த இல்ல உடனே ஓகே, நீங்க ஒரு பாருங்க, 5 நான் நிமிடம். புஷ்பரண்டன் சாரை கூப்பிடுறேன். புஷ்பரண்டன் சார், உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு. புஷ்பரண்டன் சார், நீங்க கதைங்க. பார்வையாளரா கூப்பிட்டு பேச்சாளரா மாத்துறீங்க, பரவாயில்ல. என்னுடைய சில கருத்துக்களை நான் சொல்றேன். தாயகத்துல நடந்த அகழ்வுகள், அதுல நிரூபிக்கப்பட்ட விடயங்கள், இப்ப இறுதியாக நீங்க இல்ல, செய்த ஆய்வும் சயின்டிபிக்கலான ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயங்கள், மற்றது தமிழகத்துக்கும் தாயகத்துக்கும் உள்ள தொடர்புகள் பற்றிய அகழ்வாய்வுகள், இல்ல, அதில் பற்றி இதுல பேசுங்க. நான் முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னென்றால், இலங்கையில பௌத்தம் பரவுவதற்கு முன்னரான இலங்கை பண்பாடு என்பது தமிழகத்தின் ஒரு பாகமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த சிகாகோவில நடந்த ஒரு கருத்தரங்கில் பேராசிரியர் ராஜன் அவர்களிடம் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். கீழடி அகழ்வாய்வில் கிடைத்த பிராமி எழுத்து பொறித்த மட்பாண்டம் கிமு 6 என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் அனுராதபுரத்தில் அதே போன்ற ஒரு பிராமி எழுத்து பொறித்த மட்பாண்டம், உண்மையில் அது தமிழ் பிராமி எழுத்துக்கள்லாம் வெளிவரவில்லை. ஆனால் ராஜனுக்கும் எனக்கும் அது தெரியும். அது 700 சொன்னால் கீழடியை விட இலங்கையில தமிழ் பிராமி எழுத்து கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழகத்திலே நீ கண்டுபிடிக்கப்படலாம் என்ற நம்பிக்கை உண்டு. இதுவரை கிடைத்தவற்றை வைத்து பார்க்கின்ற பொழுது இலங்கையில தான் தொன்மையானதாக இருக்கும் என்று ஒரு கருத்தை கூறியிருந்தேன். இரண்டாவது, சிவகுமார் சார் அவருடைய ஒரு அருமையான பயனுள்ள ஒரு கட்டுரை, அவருடைய எல்லா இதையும் நான் அவதானித்துக் கொண்டு வருகின்றேன். அவர் அந்த பண்டைய கால கடல்சார் வாணிபத்தில பயன்படுத்தப்பட்ட கடற்கலங்கள் பற்றி சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இலங்கையில அனுராதபுரம், கந்தரோடை, கட்டுக்கரை பகுதியிலே தமிழ்நாட்டின் விலை உயர்ந்த மட்பாண்டங்கள், கல்மணிகள் வந்திருக்கின்ற அதே நேரத்தில் அனுராதபுரத்திலும் தென்னிலங்கையிலும் இந்த கப்பல் உருவம் பொறித்த மட்பாண்டம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதிலையும் தென்னிலையில் அம்பாந்தோட்டையில திரளி முறி என்று, அது நான் புலதி முறி என்று வாசித்திருக்கின்றேன். அந்த புலதி முறி என்ற மட்பாண்டம் கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது. அது புலதி என்ற பெண்ணின் அளவு பாத்திரம் என்ற பொருளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கும் ஒரு தொன்மையான ஆதி இரும்பு கால மட்பாண்டங்களில் கப்பல் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. அது வைசாண்ட ஜெர்மன் தொல்லியலாளர் தான் ஆய்வு செய்தவர். ஆனாலும் அங்கு கிடைத்த தமிழ் பிராமி எழுத்து பொறித்த மட்பாண்ட சாசனங்கள் அம்பாந்தோட்டை ஆய்வு அறிக்கையில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை. அனுராதபுரத்தில் கிடைத்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் கூட இணைத்துக் கொள்ளப்படவில்லை. இப்ப இவற்றை வைத்து பார்க்கல தென் தமிழகத்தில நுண்கற்கால பண்பாட்டின் தொடர்ச்சியாகத்தான் தென் தமிழகம், வட தமிழகத்திலே புதிய கற்காலம், இப்பொழுது செம்பு கால பண்பாடும் இருக்கிறது என்ற ஆதாரங்கள் காணப்பட்டாலும் தமிழகத்தில நுண்கற்கால பண்பாடும் அதன் தொடர்ச்சியாக பெருங்கற்கால பண்பாடும் தோன்றி வளர்ந்தது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. ஆனா தென் தமிழகத்தை அடுத்து கேரளாவை காட்டிலும், கேரளாவில பெருங்கற்கால பண்பாட்டு ஈம சின்னங்கள் சற்று வித்தியாசமானவை. தென் தமிழகத்தை காட்டிலும் அது இலங்கையில தான் கூடுதலாக ஆதி இரும்பு கால பண்பாட்டோடு ஒரு தொடர்ச்சியும் நெருக்கமான ஒரு ஒற்றுமையும் காணப்படுகிறது. அப்ப இந்த அம்சங்கள் நாங்கள் பௌத்தத்துக்கு முந்தைய இலங்கை பண்பாடு என்பது பேராசிரியர் இந்திரபாலாவின் கருத்தின்படி தென் தமிழக பண்பாட்டின் ஒரு பாகமாக பார்க்கப்பட வேண்டும். புஷ்பராஜா அவர்கள் தன்னுடைய தலைமை உரையில் கூறியது போல இந்த விஞ்ஞான பூர்வமான முடிவுகளை தமிழகத்தில் இப்பொழுது வெளிவருகின்றன. தங்கம் தென்னரசு அவர்கள் கல்வி அமைச்சராக வந்ததன் பின்னர் இப்பொழுது முக்கியமான தொல்லியல் அகழ்வுகள் நடைபெறுகின்ற அதே இடங்களில அருங்காட்சியகங்கள் அமைப்பதற்கான ஒரு முயற்சியும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அவரோடு நானும்
உரையாடிய பொழுது எங்களுடைய ஈழத்தமிழ் மாணவர்களையும் அத்தகைய அகழ்விலே பங்கெடுப்பதற்கு தான் உதவி செய்ய இருப்பதாக கூறியிருக்கின்றார். என்னுடைய வேண்டுகோள் டாக்டர் செல்வகுமாராக இருக்கலாம், ஒரு டாக்டர் சிவானந்தன் அவர்களாக இருக்கலாம். இந்த ஆய்வுகளை செய்கின்ற பொழுது சமகாலத்தில் அல்லது இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நுண்கற்காலம், ஆதிகாலம், கடற்சார் தொடர்புகள் சான்றான விடயங்களை தமிழக ஆய்வுகளோடு இணைத்து ஆய்வுகள் வெளிவருமாக இருந்தால் எங்களால் இங்கிருந்து செய்ய முடியாத விஞ்ஞானபூர்வமான ஆய்வுகளை தமிழகம் செய்து கொடுப்பதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். உண்மையில காலியில் கண்டுபிடிக்கப்பட்ட கடல்சார் ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்ட சான்றாதாரங்கள் பற்றி செல்வகுமார் சார் கூறியிருந்தார். உண்மையிலே அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட கொடவாய பட்டினம் என்ற ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கொடவாய பட்டினம் என்பது உண்மையிலே ஒரு தமிழ் பெயர். அது இப்ப காலி அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த கொடவாய பட்டினம் என்ற கல்வெட்டோட கடல்ல இருந்து விஷ்ணு சிலையும் ஆதி இரும்பு கால பண்பாட்டுக்குரிய பல சான்றுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆனா இந்த உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டிய தேவை தமிழக அறிஞர்களுக்கு உண்டு என்பதை நான் இந்த இடத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் சில விடயங்களை நாங்கள் இங்கிருந்து செய்வதிலே பல பிரச்சனைகள் உண்டு, பல வசதியினங்களும் உண்டு. பிரச்சனைகள் என்பதை விட வசதியினங்கள் என்பது குறைவு. எல்லாவற்றையும் நாங்கள் தொல்லியல் திணைக்கள அனுமதியோடு செய்கின்ற பொழுது பல காலதாமதங்களுக்கு வழிவகுக்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. அகழ்வின் பொழுது சில தலையீடுகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட என்னை பொறுத்தவரை தமிழகத்தின் ஆதி இரும்பு கால பண்பாடு பற்றி கண்டுபிடிக்கப்பட்ட பலதரப்பட்ட சான்றாதாரங்கள் என்னுடைய ஆய்விலும் சரி, புறரது ஆய்விலும் சரி, கந்தரோடையில், ஆனக்கோட்டையில், கட்டுப்பாறையில், நாகப்படுவான் போன்ற இடங்களிலே மிக அதிகமாக தமிழகத்தை நினைவுபடுத்தக்கூடிய பல சான்றாதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அண்மையிலே கீழடியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட சான்றுகளை என்னுடைய மாணவர்கள் நேரே பார்த்து விட்டு சொன்னார்கள், சார் அங்கு கிடைச்ச பெரும்பாலான சான்றுகள் ஆனக்கோட்டையிலே நாங்கள் 2023ஆம் ஆண்டு செய்யப்பட்ட அகழ்வாய்விலே கிடைத்தவற்றை அந்த கட்டிட அழிபாடுகளை தவிர நாங்கள் கிட்டத்தட்ட 4 மீட்டர் நீள அகலத்திலே இயற்கை மண் வரைதான் ஒரு சிறிய ஒரு அகழ்வை, ஆனால் ஒரு விஞ்ஞானபூர்வமான முறையிலே அகழ்வு செய்திருக்கின்றோம். அந்த அகழ்வின் பொழுது ஏறத்தாழ 2500 தொல்பொருள் சின்னங்கள் ஒரு ரிப்போர்ட்டுக்காக ஆவணப்படுத்துவதற்காக மட்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அகழ்வின் பொழுது கடல் ஆமை, கடல் பசு, கடல் பன்றி, மிகப்பெரிய அளவிலான கடல் உணவுகள் எல்லாம் அந்த அகழ்வின் பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பல்வேறு வகையான தாவரங்கள், தாவர விதைகள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தமிழ் சங்க கீழடியை நினைவுபடுத்தக்கூடிய இந்த பிளாக் அண்ட் ரெட் பொட்டுரி என்பது மிகவும் பொலிஷ்டான மட்பாண்டங்கள் ஏராளமாக கிடைத்திருக்கின்றது. ரோமர் ரவுலெட்டட் வேஸ் அங்கே அதிக அளவிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இரும்பினாலான பாம்பின் உருவங்கள் கூட 3 அங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நான் அதை பேராசிரியர் ராஜனுக்கு அனுப்பிய பொழுது அது ஒரு நல்ல ஒரு கண்டுபிடிப்பேன். அதாவது ஆதி இரும்பு காலத்திலேயே ஒரு நாக வழிபாட்டு சின்னம் ஒன்று இது கண்டுபிடிக்கப்பட்டதாக அதை கருத்தில் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் அந்த கீழடியோ, பொருந்தலோ, கொடுமணலோ, அழகன்குளமோ, மாளிகை மேடு போன்ற இடங்கள்ல அகழ்வு செய்யப்பட்ட போதிலும் அங்கு கிடைக்காத பெருமளவு சமய சின்னங்கள், அதையும் தமிழக அறிஞர்கள் ஆராய வேண்டும். மிகப்பெரிய அளவிலே வட இலங்கையில் குறிப்பாக கட்டுக்கரை, நாகப்படுவான் போன்ற இடங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பெருமளவு நாக உருவங்கள், நூற்றுக்கணக்காக ஐயனாருக்குரிய சிற்பங்கள், சிலைகள், வாகனங்களின் பாகங்கள், ஆவுடையுடன் கூடிய சிவலிங்கம்,
முருக வழிபாட்டை நினைவுபடுத்தும் குறியீடுகள், மயில் உருவங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா இந்த விடயங்கள் வெளியிலே தெரிய வர வேண்டுமானால் தமிழக அறிஞர்கள் தங்களுடைய ஆய்விலே இவற்றையும் கருத்தில் கொள்ளும். ஏனென்றால் தமிழகத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த ஆதி இரும்பு கால பண்பாட்டோடு சமய சின்னங்கள் கூடுதலாக இங்கே கிடைப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக உருத்திரபுரத்தில கொடக்கும்பரா என்பவர் அகழ்வு செய்கின்ற பொழுது பல லிங்க வடிவங்களும் பெண் உருவங்களும் கண்டுபிடித்ததன் பின்னர் அவர் தன்னுடைய ஆய்வின் முடிவிலே கூறியிருந்தார், பௌத்தம் பெறுவதற்கு முன்னர் ஒரு தாய் தெய்வ வழிபாடு இலங்கைக்கு தொன்மையாக இருந்தது என்பதற்கு இந்த உருத்திரபுரம் அகழ்வாய்வை குறிப்பிட்டுள்ளார். அதே போலத்தான் பொம்பரிப்பு, கந்தரோடை, அனுராதபுரம் போன்ற இடங்களிலே சமய சின்னங்கள், சமய குறியீடுகள் காணப்படுகின்றது. நாங்கள் தமிழகத்திலே இப்பொழுது சிந்துவெளி நாகரிகம் மேட்டுக்கரை ஊடாக தமிழகம் வந்தது என்ற கருத்தை வலியுறுத்தி சொல்லுகின்றோம். இது பி லால், யஸ்தானி போன்றவர்கள் 1980களில் சொல்லியிருந்தாலும் மிக அண்மை காலத்திலே பேராசிரியர் ராஜன் செல்வகுமார் போன்ற ஆய்வுகளில் மிகவும் தெளிவு பெறுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையிலே நாங்கள் ஆனக்கோட்டையில தான் ஒரு முத்திரையில் முதன்முறையாக சிந்துவெளி குறியீடுகளுக்கு கீழே 3 பிராமி எழுத்தும் முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த முத்திரையை வைத்துக் கொண்டு அறிஞர் மகாதேவன் ஐயா போன்ற பலர் ஆய்வு செய்து வருகின்றார்கள். பொதுப்பட என்னுடைய கருத்து என்னென்று சொன்னால், தமிழகத்தில, இலங்கையில பௌத்தத்துக்கு முந்தைய பண்பாடு என்பது தென்னிந்திய பண்பாடு, அதிலும் குறிப்பாக தென் தமிழகத்தின் ஒரு பாகமாக இருந்தது என்பதுதான் பலருடைய கருத்து. அந்த கருத்தோடு நான் உடன்படுகின்றேன். அவற்றை நிறுவக்கூடிய பல்வேறு வகையான தொல்பொருள் ஆதாரங்கள் இலங்கையில் கிடைத்திருக்கின்றன. பல ஆதாரங்கள் வெளியிடப்படவில்லை. அது பற்றிய ஆவணங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்படவில்லை. அதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆனாலும் ஆங்காங்கே இப்ப உண்மையிலே மிக அண்மையிலே அக்ருகொடையில பிராமி எழுத்து பொறித்த நாணயங்கள், நூற்றுக்கணக்கான நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனா அதிலே இந்த நாணயத்தை வாசித்தவர்கள் அதை ஒரு பிராகிருத மொழிக்குரிய நாணயங்களாகத்தான் வாசித்திருந்தார்கள். ஆனால் அந்த இதை 2000 ஆண்டளவில் தஞ்சாவூரில் நடந்த ஒரு கருத்தரங்கில் நான் பல நாணயங்களை தமிழ் பெயர் என்று வாசித்த போது அதை பலரும் ஏற்றுக்கொண்டார்கள். பின்னர் ஐராவதம் மகாதேவன் அவர்களும் அந்த கருத்தோடு உடன்பட்டிருந்தார். அது ஏன் குறிப்பிடுகின்றேன் என்றால், செல்வகுமார் சேராக்கள் இந்த கடல்சார் வர்த்தகம் பற்றி பார்க்கல அந்த நாணயங்களை முக்கிய ஆதாரமாக பார்க்க வேணும். கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது என்பது ஐராவதம் மகாதேவன் அவருடைய கருத்து. அந்த நாணயத்திலே கப்பல் உருவங்களும் இருக்கு, மீன் உருவங்களும் இருக்கு. கடல் தொடர்பு வாணிபத்தில் ஈடுபட்ட பரதவ சமூகம் பற்றிய பேரும் காணப்படுகிறது. புலனறுவையில கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பிராமி கல்வெட்டிலே கப்பல் உருவத்தோடு அதனுடைய தலைவனாக பரதவனைத்தான் அது கூறுகின்றது. அப்படியான ஒரு கப்பல் உருவம் பொறித்த கல்வெட்டு இலங்கையை தவிர வேறொரு இடங்களிலும் கிடைக்கவில்லை. ஆகவே இந்த தமிழகம் அறிஞர்களால் இப்பொழுது செய்யப்படும் உண்மையிலே மிகப்பெரிய, என்றால் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் தமிழக வரலாறு என்பது ஒரு சில பக்கங்கள்ல தான் எழுதப்பட்டது. இந்தியா சுதந்திரம் அடைந்ததன் பின்னர் பல நூல்களாக தமிழக வரலாறு வெளிவந்திருப்பதோடு இந்திய நாகரிகத்தின் தொட்டில் என்று கருதக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற ஆய்வுகள் நமக்கு உதவுகின்றன. ஆனால் தமிழகம் பற்றி ஆராய்கின்ற பொழுது தமிழக அறிஞர்கள் தமிழகத்தோடு ஈழத்தில் கிடைத்தவற்றையும் இணைத்து ஆராய்கின்ற பொழுது தமிழ்நாட்டு தமிழருடைய வரலாறும் மட்டுமல்ல, ஈழத்தமிழருடைய வரலாறும் விளக்கம் பெறும். எங்களுக்கு பண்டைய இலக்கியங்கள்ல தமிழ் அரசர்கள் பற்றி சொல்லுகின்ற பொழுது தமிழகத்தை அடுத்து இலங்கை பற்றித்தான் பேசுகின்றனர்.
ஆனாலும் பண்டைய இலங்கை தமிழர் பற்றிய வரலாறு பிற்கால வரலாற்று இலக்கியங்களிலும் தொல்லியல் ஆய்வுகளில் கூட தெளிவடையாத ஒரு நிலை காணப்படும். இந்த நிலையில் தமிழகத்து தொல்லியல் ஆய்வுகளை முன்னெடுத்து செல்லுகின்ற அறிஞர்கள் தமிழகத்தோடு ஈழத்து தொல்லியல் கண்டுபிடிப்புகளை இணைத்து கொண்டால் அது இலங்கையின் தொன்மை வரலாற்றை மட்டுமன்றி தொன்மையான இலங்கை வரலாற்றில் தமிழருக்குரிய வகிபாகத்தையும் உலகம் புரிந்து கொள்ள உதவும் என்பது என்னுடைய கருத்தாகும். ஆகவே நான் உரையாற்ற வரவில்லை, கேட்டுக்கொண்டதற்காக என்னுடைய சில கருத்துக்களை மட்டும் கூறி எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. நன்றி திருமிகு பரம புஷ்பரட்னம் ஐயா அவர்களே. நீங்கள் யாழ் கிறிஸ்த பல்கலைக்கழக பேராசிரியர், யாழ் பல்கலைக்கழகம். உங்களுடைய ஆய்வுகள் பற்றி இப்பொழுது ஒரு இயல்பான அளவு விளக்கத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றீர்கள். அடுத்தபடியாக நான் அழைக்க இருப்பது திருமிகு சிவானந்தம் ஐயா அவர்கள். நான் அவரை ஏற்கனவே அறிமுகப்படுத்தி இருக்கின்றேன். அவர் தற்காலத்திலே வந்து அவர் ஆய்வுகளின் படி இரும்பினுடைய தொன்மை பற்றி ஒரு நூலும் வெளிவந்துள்ளது. இரும்பு 5350 வருடங்களுக்கு முன்பே தமிழர்களால் பாவிக்கப்பட்டது என்பது விஞ்ஞானபூர்வமாக நிறுவப்பட்டுள்ளது. அந்த வகையிலே நான் திரு சிவானந்தம் ஐயா அவர்களை பேசும்படி அழைக்கின்றேன். ஐயா, உங்கள் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் ஆயிருங்களா? ஸ்கிரீன் ஆமா ஆமா, தெரியுது. சார். ஐயா, நீங்க பேசுறீங்களா? பேசுறது கேட்கல. பேசுறது கேட்கலீங்களா? இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. பேசுறீங்களா? ஷேர் ஆக மாட்டேன். உங்களுடைய பிரசன்டேஷன் ஷேர் பண்ணிருக்கிறீங்க, ஆனா நீங்க பேசுறது கேட்கல. Kamu sih jadi kata lagi kan? Mama udah sih. சிவானந்தம் ஐயா, கேக்குதுங்களா ஐயா? இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. பேசுங்க. பேசுங்க ஒருக்கா. தமிழ் ஒரு நாட்டினுடைய தொல்லிமையோ சரியா கேட்கலையா? இல்ல ஐயா, சரியா கேட்கல. ஹலோ, இல்ல, சரியா கேட்கல ஐயா. ஏன் வந்து நம்ம வந்து தொல்லியல் பற்றி ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குது. கேக்குதுங்களா ஐயா? இடத்துல விட்டு விட்டு ஐயா தான் வருது ஐயா. கேக்குதுங்களா? அன்ஸ்டேபிளா இருக்கு உங்களுடைய வாய்ஸ், உங்களோட லைன் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு. ஐயா இந்த நீங்க முதல்ல இருந்து பேசினீங்களேண்டா. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா ஐயா? இப்ப கேக்குது, பேசுங்க. இப்ப அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாட்டினுடைய ஒரு வரலாற்றை எழுதுவதற்கு கண்டிப்பா வந்து தொல்லியல் தொடர்பான சான்றுகள் ரொம்ப மிக மிக முக்கியமானது. ஏன் நம்ம வந்து இந்த அகழாய்வை நம்ம தேர்ந்தெடுக்கணும்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. எல்லாம் கேட்குறாங்க, ஏன் வந்து அகழாய்வுகள் செய்யணும், இதன் மூலியமாக பண விரயம் தான், அது கால விரயம், அது இதன் இந்த தொன்மையை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு கேள்விகளை வந்து
இப்போ அண்மை காலமாக இதை பற்றியான கேள்விகளை தொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்மை பற்றியான பின்புலத்தை தெரியாமல் நம்ம எடுத்து செல்கின்ற வரும் தலைமுறையர்களுக்கு நம்மளுடைய எப்படி இருந்தோம், அதை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்ற கருத்தை எடுத்து நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய தொழிலாளருடைய கடமை. அது அந்த அகழாய்வு செய்வதற்கு என்னுடைய எச்சங்களை முதல்ல நம்ம தேர்ந்தெடுக்கணும், எங்கே இருக்குதுன்றது. அதன் மூலியமாக பல்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய பொருட்களை ஆய்வு செய்து அந்த மண்ணடுக்கில் கிடைக்கப்படுகின்ற பொருட்களை கொண்டு அதனுடைய காலத்தை கண்டறிந்து அதன் மூலியமாக ஒரு பகுதியினுடைய தொன்மையும் பண்பாட்டினும் கண்டறிவது என்பதுதான் இந்த தொல்லியலுடைய தேவைகள். ஒரு நாகரிகத்தின் கூறுகளை பற்றி தெரிந்து கொள்ளல், அப்புறம் இது எதுவெல்லாம் நமக்கு வந்து இது வரைக்கும் விடுபட்டு இருக்குதோ, விடை தெரியாத கேள்விகளுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த விடையளிக்கின்ற ஒரு விடயங்களாக தான் நம்ம வந்து அந்த அகழாய்வுகளை நம்ம வந்து கருதுகிறோம். நம்ம அது இந்தியாவில் அதிகமான அகழாய்வுகள் செய்யப்பட்டிருந்தாலும் ஒரு முக்கியமான அகழாய்வுகள் பார்க்கும்போது பிம்பேத்கரில் இருக்குது, நாகார்ஜுன கொண்டாம், ஆடாம், இனாம்காம், சங்கனகல்லு, பிரம்மகிரி, கர்நாடக மாநிலத்தில் உள்ள இந்த புதிய கற்காலத்து இடங்களாக இருந்தாலும் சரி, ஹரப்பா மொஹஞ்சதாரோ இருக்கின்ற இடங்கள், லோத்தல், காளிபங்கன், ராக்கிகடி போன்ற சிந்துவெளி தொடர்பான இடங்கள்லாம் அகழாய்வுகள் மேற்கொண்ட இவையெல்லாம் வந்து இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான அகழாய்வுகள். தமிழ் நிலப்பரப்புக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வந்து மற்ற நிலப்பகுதிகள் இல்லாமல் இந்த தமிழ் நிலப்பகுதிக்குன்னு ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. ஏன்னா 3 பக்கம் 4 பக்கம் நமக்கு வந்து கடலால் சூழ்ந்து பண்ணுறது. அதனால தான் வந்து இந்த செல்வகுமார் சார் சொல்லும்போது இதை பற்றி விரிவாக எடுத்து சொன்னது காரணம்னா, இந்த கடல் வழி வணிகமும் அரேபிய நாட்டுடனும் ரோம் நாட்டுடனும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனும் இலங்கையுடனும் இருந்து ஒரு வணிக தொடர்பு நமக்கு இருந்த முக்கிய காரணம் என்னன்னா, இந்த கடல் 3 பக்கமும் நமக்கு கடல், அதற்கு இடைப்பட்ட அந்த கடல் வழி வணிகம் வந்து தொன்று தொட்டு நமக்கு வந்து இப்போ கிடையாது. அது பழைய கற்காலத்திலிருந்து மக்கள் வந்து அங்கங்கே இடப்பெயர்ச்சி செய்யும் பொழுது அதன் மூலமாக ஏற்பட்ட அந்த ஒரு மிகப்பெரிய நமது இது, அதன் மூலியமாக தான் வந்து நமக்கு வந்து இந்த கடல் வழி வணிகம் சிறந்து விளங்கி இருக்குது. மற்ற எந்த நிலப்பரப்பு இந்தியாவினுடைய எந்த மாநிலத்திற்கும் எந்த நிலப்பகுதிக்குமே இத்தகைய அந்த தன்மை அவங்களுக்கு கிடையாது. அதனால ஏதோ இந்த தமிழகத்திற்கான சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். தமிழ்நாட்டில் ஏறத்தாழ வந்து நமக்கு வந்து 100க்கும் மேற்பட்ட நம்ம இடங்களில் அகழாய்வுகளை மேற்கொண்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இந்த இப்போ அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளில் ஒரு வரலாற்றுக்கு ஒரு திருப்புமுனையா தொல்லியல் மீதான ஒரு ஆர்வத்தையும் தொல்லியலுக்கான ஒரு புதிய உந்துதலையும் ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு பார்க்கணும். இந்த அத்திரம்பாக்கம் அகழாய்வு, பற்றைப்பெரும்புதூர், மாங்குடி, தேரீர்வேலி, மயிலாடும்பாறை, மோதூர், அப்புக்கல், ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொர்க்கை, அரிக்கமேடு, பூம்புகார், அழகன்குளம், கரூர், உறையூர், காஞ்சிபுரம், மாங்குளம், கொடுமணல், கீழடி, இந்த அகழாய்வு தலங்கள் வந்து தொல்லியலுக்கான ஒரு மிகப்பெரிய அந்த புரிதலையும் அந்த தமிழ் நிலத்தினுடைய தொன்மையையும் நமக்கு வந்து எடுத்து சொல்லி இருக்குது. முக்கியமாக நம்ம போனால் நம்ம இவற்றில் வந்து இந்த தொடக்க வரலாற்று காலம்னு சொல்லப்படுகின்ற வரலாறு என்றைக்கு இந்த எழுத்துக்கள் உருவாயிற்றோ அந்த காலகட்டங்களில் உருவாக்கப்பட்ட சார்ந்த இடங்களில் நம்ம அந்த பல்வேறு அகழாய்வுகள் பண்ணிருக்கோம். குறிப்பாக இந்த சங்க காலத்தில் இருக்கின்ற தலைநகரங்களாகவும் துறைமுகங்களாகவும் இருந்த கொர்க்கை, பூம்புகார், உறையூர், கரூர், திருக்கோயிலூர், தகடூர், அழகன்குளம், பட்டணம் என்ற முசிறி, அரிக்கமேடு, தொண்டி, வசவசமுத்திரம், அப்புறம் காஞ்சிபுரம், தஞ்சாவூர், இதில் வரலாற்று காலத்தை சார்ந்த காஞ்சிபுரம், தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், கண்ணனூர், சேந்தமங்கலம், படைவீடு போன்ற இடங்களிலும் நம்ம வந்து இது போன்ற அகழாய்வுகளை செய்து இருக்கிறோம். முக்கியமாக நம்ம வந்து இந்த தமிழ் நிலப்பரப்பில் ஒரு மிக முக்கியமாக ஒரு தமிழ் நிலப்பரப்பினோட மிக தொன்மையை அப்படி எடுத்துக்காட்டுன்னு சொல்லுது வந்து சென்னைக்கு அருகில் இருக்க திருவள்ளூர் மாவட்டத்தில் அத்திரம்பாக்கம் என்ற ஊர். ரொம்ப மிகச்சிறந்த வந்து இந்த தொல்பழங்காலத்தை சார்ந்த இது. இந்த பழைய கற்காலத்து இந்த பழைய கற்கால மனிதர்கள் அந்த வேட்டையாடுகின்ற சமூகம் வாழ்ந்த அதனுடைய காலத்தை வந்து ஏறத்தாழ 1.7 மில்லியன் 17 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் இந்த மனித சமூகம் இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்திருக்குது அப்படின்றது ஒரு அரிய கண்டுபிடிப்பை இந்த சர்மா சென்டர் ஃபார் ஹெரிட்டேஜ் எஜுகேஷன் சொல்லப்படுகிற அந்த நிறுவனத்தை சார்ந்த சாந்தி பாப்பா அவர்கள் வந்து இதை செய்திருக்கிறாங்க. இது வந்து நம்ம வந்து இப்போ பார்க்கும்போது தமிழ் நிலப்பரப்பினுடைய
மக்கள் வாழ்ந்ததற்கு மிக தொன்மையான இடமாகவும் அதனுடைய காலங்கள் தொன்மையை கண்டுபிடிக்க 17 லட்சம் ஆண்டுகள் இருந்திருக்கிறாங்க. இந்த மனித இனம் தோன்றி இந்த தமிழ் நிலப்பரப்பில் 17 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனித இனம் தோன்றியிருக்கின்றது கண்டெடுத்தினோம். அதனை அடுத்து இந்த இடைப்பழங்காலத்திலையும் நமக்கு அதனுடைய காலத்தில் நிர்ணயிக்கப்பட்டது. அதனுடைய காலம் ஏறத்தாழ 3.75 லட்சம் ஆண்டுகள் முன்னாடி. அப்போ பார்க்கும்போது இந்த தமிழ் நிலப்பரப்பின் வரலாற்றை எழுதுறதுக்கே ஏறத்தாழ 17 லட்சம் ஆண்டுகளாக நம்ம வந்து இந்த வரலாற்றை நம்ம கண்டிப்பாக தொகுத்தளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அதனை அடுத்து தான் இந்த நுண்கற்காலம். அப்போ புஷ்பரத்தன் ஐயா குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து அண்மை காலங்களில் வந்து வட தமிழ்நாட்டில் நுண்கற்காலத்தை பற்றியான தொல்லியல் தளங்கள் கிடைக்கல. ஆனால் தென் தமிழகத்தில் அந்த நுண்கற்காலத்தை கிடங்கள் கிடைக்குது. ஆனால் அதை வந்து நம்ம வந்து கால ஆய்வுகள் செய்து அதனுடைய காலத்தை கணிக்கணும் என்று செய்யணும்ன்றதுக்கான ஆய்வுகள் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் இதே இலங்கையில் வந்து அதனோட நுண்கற்காலத்தினுடைய காலத்தை வரையறுத்துட்டாங்க. அதனுடைய காலம் வந்து கிமு 7000ற்கு முன்னர் என்பதை வந்து அந்த அறிவியல் அடிப்படை நிறுவியிருக்கிறது வந்து இலங்கையில் செய்திருக்கிறாங்க. ஏன்னா அதே போலவே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கின்ற தென் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நுண்கற்கால இடங்களில் ஆய்வு செய்து இது விடுபட்டுள்ள அந்த காலத்தை செய்ய வேண்டும், நிர்ணயிக்க வேண்டும் என்ற நோக்கோடு அண்மை காலமாக ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறோம். இது பற்றைப்பெரும்புது திருவள்ளூர் மாவட்டம், நம்ம அத்திரம்பாக்கத்திற்கு அண்மையில் இருக்கின்ற ஊர். இதனுடைய காலம் வந்து ஏறத்தாழ கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பழைய கற்காலத்தினுடைய எச்சங்கள் தொடர்ந்து இன்று வரைக்கும் இருக்கின்ற காலகட்டம் பற்றைப்பெரும்புதூர் ஒரு மிகப்பெரிய தொல்லியல் தலங்களில் தமிழ்நாட்டில் கிடைக்கப்பட்ட தொல்லியல் தலங்களில் மிக முக்கியமான தொல்லியல் தலம். ஏன்னா ஏறத்தாழ ஒரு 10,000க்கு முன்னர் தொடங்கி இன்று வரைக்கும் ஒரு அந்த தொல்லியல் ஒவ்வொரு காலகட்டத்தில் சார்ந்த மக்களும் வாழ்ந்ததற்கான தடயங்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு, தொடர்ந்து நமக்கு கிடைச்சிருக்கு. மற்ற தொல்லியல் தலங்களை பார்க்கும்பொழுது அது வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடியன்ற பழைய கற்காலம், நுண்கற்காலம், புதிய கற்காலம், இரும்பு காலம், தொடக்க வரலாற்று காலம், வரலாற்று காலம் என்ற ஒரு கால பகுதிகளுக்கு மட்டுமே கட்டமைக்கப்படுகின்ற தொல்லியல் தலங்களை போன்றல்லாமல் இந்த பற்றைப்பெரும்புதூர் தான் நமக்கு வந்து பழைய கற்காலம் தொட்டு இன்று வரைக்குமான மக்கள் வாழ்ந்ததற்கான இந்த தொடர் சந்தை வாழ்ந்ததற்கான சான்றுகள் நமக்கு கிடைக்குது. இது வந்து ஒரு மிகச்சிறப்பான தொல்லியல் தலமாக கருதப்படுகிறது. அங்கே கிடைக்கப்பட்ட வந்து இந்த மதுஜாடியினுடைய இது பர்ஃபரேட்டட் வார்ன்னு சொல்லப்படுகின்ற துளையிடப்பட்ட ஜார் கிடைச்சிருக்குது. அடுத்தது வந்து இப்போ சென்னானூர். இப்போ வந்து நம்ம வந்து பழைய கற்காலத்தை தொடர்ந்து நுண்கற்காலம், நுண்கற்காலத்துக்கு அடுத்தது இந்த புதிய கற்காலத்து இடங்களை நம்ம வந்து ஆய்வு செய்யணும் என்பது கடந்த 4-5 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வடைய தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு அங்கே இருக்கின்ற தொல்லியல் தலங்களை நம்ம வந்து கண்டறிகின்ற பணிகளை வந்து ஒரு பேராசிரியர் ராஜனுடைய தலைமையில் நாங்கள் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு இருந்து அந்த தொல்லியல் புதிய கற்கால தொல்லியல் தடங்களை கண்டறிவதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த ஆண்டு நம்ம வந்து சென்னானூர் என்ற இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளில் புதிய கற்காலத்தில் வாழ்ந்த மனிதன் வாழ்ந்து விட்டு சென்ற அந்த பானைகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த அங்கொன்று இங்கொன்றுமாக நம்ம வந்து வட தமிழ்நாட்டில் இப்போ புதிய கற்காலத்து வாழ்ந்ததற்கான சில சான்றுகளும் விடயங்களும் கிடைத்தாலும் கூட இப்போ அண்மை காலமாக இப்போ சென்னானூரில் செய்யப்பட்ட அந்த அகழாய்வினுடைய கிடைக்கப்பட்ட ஒரு முக்கியமாக பார்க்கும்போது அந்த புதிய கற்காலத்தை சார்ந்த மண் பானைகள் நமக்கு வந்து கிடைத்திருக்குது. அந்த பழைய புதிய கற்காலத்தை சார்ந்த மக்கள் வாழ்விட பகுதி நமக்கு கிடைச்சதுனால ரொம்ப மிகப்பெரிய ஆய்வுக்கு ஒரு உந்துதலாக இருக்கு. இதை கால கணிப்புக்காக நம்ம அனுப்பப்பட்டு அதனுடைய காலத்தை நம்ம கணக்கீடு செய்வதற்காக நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். அது முக்கியமான கணக்கீடுகள் வந்ததுன்னா இன்னும் வந்து உறுதியாக அந்த புதிய கற்காலத்தினுடைய தொடர்ச்சியையும் அதனுடைய காலத்தையும் நிர்ணயிக்க முடியும். இதுதான் அங்கே கிடைக்கப்பட்ட அந்த புதிய கற்காலத்தை பானை உடையில் கர்நாடகா மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் சங்கன்கள் போன்ற இடங்களில் கிடைத்திருக்குது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கிடைக்காம இருந்த காலகட்டங்களில் இந்த பர்னிச்சர் சொல்லப்படுகின்ற இவை கிடைச்சிருக்குது. ரொம்ப அரிதிலும் அரிதானது. இவை எல்லாமே நம்ம அங்கே தென்னானூரில் கிடைக்கப்பட்ட பல்வேறு வகையான அந்த பானை ஓடுகளை நம்ம பார்க்குறோம். இவை எல்லாமே வந்து புதிய கற்காலத்தை சார்ந்தால இப்போ கீழே பார்க்குறோம். புதிய கற்காலத்து பானைகள் முழுவதுமாக
கிடைத்திருக்கு. அதனால வந்து தமிழ்நாட்டில் இந்த புதிய கற்கால பண்பாடு என்பது வட தமிழ்நாட்டில் நிலவி இருக்குதுன்றது உறுதி செய்வதற்கான இந்த ஆய்வாத்த சென்னான ஒரு ஆய்வு இருக்குது. அதனை அடுத்து மயிலாடும்பாறை ஏற்கனவே வந்து கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு தொழில்துறை அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டு அப்பொழுதுதான் நம்ம வந்து இரும்பனுடைய காலத்தை ஏறத்தாழ நம்ம வந்து கிமு 2200 அப்படின்றதை நம்ம வந்து அது உறுதி செய்தோம். அதே காலகட்டங்களில் புதிய கற்காலமும் இருந்திருக்கிற காலகட்டங்களில் கிமு 2200 அப்படின்ற இரும்பு அறிமுகமான காலத்தை நம்ம வந்து அப்போ 2 ஆண்டுகளுக்கு முன் சொன்னோம். அதனைத் தொடர்ந்து இரும்பனுடைய காலத்தை நம்ம வந்து இன்னும் கூடுதலாக கணிக்க வேண்டும். பல்வேறு இடங்களில் செய்யப்பட்ட தொல்லியல் தளங்களில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகளை தேசிய அளவில் இருக்கின்ற பன்னாட்டு அளவில் இருக்கின்ற ஆய்வகங்களுக்கு அனுப்பி அதனுடைய கால கணிப்புகளை அண்மையிலே நம்ம பெறப்பட்ட போது அதனுடைய காலங்கள் வந்து இன்னும் வந்து பின்னோக்கி நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். அதனால் அதில் பொறுத்த வரைக்கும் நம்ம மயிலாடும்பாறை அகழாய்வுகளுக்கு நமக்கு வந்து இரும்பினுடைய காலத்தை முன்னெடுத்து செல்வதற்கு கொஞ்சம் அது முக்கிய சான்றுகளாக திகழ்ந்தது. அதுதான் வந்து நம்ம பார்க்கின்றது தான் அந்த மயிலாடும்பாறை அகழாய்வில் அந்த அந்த பேடைக்குள்ளே கிடைக்கப்பட்ட அந்த மண்பானையில் இதில் கிடைக்கப்பட்டதா அந்த இரும்பினுடைய காலத்தை நம்ம கணக்கீடு செய்து கிமு 2200 என்று கணிக்கப்பட்டது. இது மயிலாடும்பாறையிலே அந்த சிஸ்டர் சொல்லப்படுகின்ற கற்கள் இது வந்து அதுதான் முக்கியம். இது வரைக்கும் வந்து பல்வேறு இடங்களில் மக்கள் வாழ்விட பகுதியில் பழைய கற்கால இடங்களிலும் வட தமிழ்நாட்டிலும் நுண்கற்காலம் சொல்லப்படுகின்ற காலகட்டங்கள் மைக்ரோலித்திக் பீரியட் வந்து தென் தமிழ்நாட்டிலும் புதிய கற்காலம் வட தமிழ்நாட்டில் மட்டுமே அங்கொன்று இங்கும் ஒன்றுமாக அந்த வாழ்விடங்கள் இருந்ததை கண்டறியப்பட்டது. ஆனால் இரும்பு கிடைக்கப்பட்ட பிற்பாடுதான் நம்ம அந்த வரைபடத்தில் பார்க்கும் பொழுது தமிழ்நாடு முழுவதும் மக்கள் வாழ்ந்ததற்கான அந்த தடயத்தை நம்ம வந்து பார்க்கணும். அது இது ஒரு இதில் வந்து நம்ம வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அந்த ஆதிச்சநல்லூர் ஒரு அகழாய்வு. இப்போ ஒரு புஷ்பரத்ன ஐயா சொன்ன மாதிரி வந்து தென்னிந்தியாவினுடைய நமக்கு பார்க்கும்போது இது வந்து இந்த கிரிட்டில் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லப்படுகின்ற தென் தமிழ்நாட்டினுடைய நாகரிக தொட்டியிலிருந்து ஆதிச்சநல்லூர் அழைக்கிறோம். ஏன்னா அத்தகையான பொக்கிஷங்கள் அடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய அகழாய்வு தளம். அதில் வந்து நமக்கு வந்து இந்த செம்பு நமக்கு கிடைக்குது. உயர்ந்த வெண்கலம் கிடைத்திருக்குது. பொண்ணுகளான ஆபரணங்கள் கிடைத்திருக்குது. மிகப்பெரிய இரும்புகளான பொருட்கள் கிடைச்சிருக்குது. அதனால் இதை வந்து மற்ற அகழாய்வு தளத்தில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இங்கே வந்து இந்த பொருணை நாற்றங்கரையில் வாழ்ந்த மக்கள் ஏறத்தாழ வந்து ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு மேன்மையற்ற ஒரு மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க என்பதை வந்து கண்டுபிடிச்சி இது வரைக்கும் முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து அந்த பரியல் சைட்டுன்னு சொல்லப்படுகின்ற அந்த அந்த இறந்தவர்களுக்கான புதைகுழிகள் மட்டுமே அகழாய்வுகளை செய்த காலகட்டங்களை போய் 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு தொழில் துறை அந்த வாழ்விட பகுதியை நோக்கி நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். ஏறத்தாழ 110 ஏக்கர் நிலப்பகுதியில் இருக்கின்ற அந்த அந்த புதைவிடமே 110 ஏக்கர் பரப்பளவில் இருக்குன்னா வாழ்ந்த மக்களுடைய வாழ்விட பகுதி எவ்வளோ தூரம் இருக்கும் அதை கண்டறிகின்ற நோக்கத்தோடு நாங்கள் வந்து 2019 முதல் 2021 வரை தமிழ்நாடு அரசு அகழாய்வுகளை மேற்கொண்டது. அந்த அகழாய்வில் அந்த வாழ்விட பகுதியை கண்டறியப்பட்டது. அந்த ஆதிச்சநல்லூர் இன்று இருக்கின்ற அந்த கிராமத்தினுடைய மேற்கு பக்கத்தில் இருக்கின்ற அந்த கண்மாய்களை நம்ம வந்து அகழாய்வு செய்யும் பொழுது ஏற்கனவே அந்த வரலாற்று காலத்திலே அந்த வாழ்விட பகுதியானது அது கண்மாயாக ஏரியாக மாற்றப்பட்டதனால் பெரும்பாலான தொல்லியல் தளங்கள் தொல்லியல் இடங்கள் வந்து அவை வந்து அழிக்கப்பட்டு விட்டன. அதனுடைய வாழ்விட பகுதின்னு ஒரு சிறு பகுதியை மட்டும்தான் நம்ம ஆய்வு செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. அப்படி வாய்ப்புகள் கிடைக்கும் போது அகழாய்வு செய்தாலும் கூட அங்கே வந்து 2 மீட்டருக்கு ஆழத்திற்கு கீழே செல்ல அங்கே வந்து தண்ணீர் வந்து மேலே வருவதனால அது முழுவதுமாக அந்த வாழ்விடத்தினுடைய பகுதியே அதனுடைய காலத்தை நம்மளால் நிர்ணயிக்க முடியாமல் இருந்தது. அதனைத் தொடர்ந்து சிவகலையும் ஆதிச்சநல்லூருடைய காலத்தை நமக்கு நிர்ணயிக்க வேண்டும் என்பதற்காக அதனை அடுத்திருக்கின்ற துலுக்கர்பட்டி என்ற ஊரில் எடுக்கப்பட்ட அந்த ஆய்வுகளை மேற்கொண்டோம். அதில் ஏறத்தாழ நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து இரும்பு காலத்தினுடைய தொடக்க இரும்பு காலத்திற்கு சார்ந்த பல்வேறு வகையான அந்த பானை ஓடுகள் நமக்கு கிடைச்சிருக்குது. இதுவரைக்கும் சேகரிக்கப்பட்ட 15,000 இந்த பானை ஓடு குறியீடுகள் இல்லை 5,000 குறியீடுகள் வந்து துலுக்கர்பட்டியில் கிடைக்கப்பட்டது ரொம்ப அரிதான விஷயம். இது நம்ம ஆய்வுக்கு முன்னெடுத்து செல்லக்கூடிய இருக்குது.
இப்போ ஆதிச்சநல்லூரில் நம்ம அகழாய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட போது கிடைக்கப்பட்ட அகழாய்வு குழியில் கிடைக்கப்பட்ட பொதுமக்கள் தாழிகள் எந்த நிலையில் இருக்குன்னு பார்க்குறோம் நம்ம அதை. அதே அந்த ஆதிச்சநல்லூரில் கிடைக்கப்பட்ட அந்த பானைகளில் இந்த புடைப்புச் சிற்பமாக இருக்குது. இதில் பார்க்கும்போது ஒரு பெண் உருவம் இருக்குது. இந்த பெண் உருவத்துக்கு அடுத்தது வந்து ஒரு மான் உருவம், கீழே வந்து அந்த முதலை இருக்குது. அந்த கதிர் மேலே வந்து நெல் கதிர் மேலே ஒரு கொக்கு உட்கார்ந்துருக்க மாதிரியான இருக்கு. இத்தகைய அமைப்புக்கு வந்து ஏறத்தாழ என்னுடைய காலத்தை வந்து நம்ம வந்து 2500 என்று இப்போ அண்மையில் நம்ம வந்து வரையறுத்துக்கு வரும் இரும்பினுடைய காலத்தை ஆதிச்சநல்லூரை பொறுத்த வரைக்கும். இவை கிடைக்கப்பட்ட காலம் வந்து ஏறத்தாழ இப்போ 1350 என்பது ஒன்றிய அரசு தொல்லியல் துறை மேற்கொள்ளப்பட்டதனுடைய காலத்தை ஆதிச்சநல்லுடைய அந்த பரியல் சைட்டினுடைய காலம் 1350 என்பன. ஏறத்தாழ 3350 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த பொருணை ஆற்றங்கரையில் இது போன்ற வந்து வேளாண்மை செயற்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக நெல் பயிரிடும் இந்த வழக்கம் இருந்ததுக்கு நம்ம வந்து இந்த கிடைக்கப்பட்ட நெல்மணிகள் மட்டுமின்றி இதில் பொறிக்கப்பட்ட பானைகளை பொறிக்கப்பட்ட அந்த நெல் கதிரும் நமக்கு அந்த சான்றுகளை எடுத்துரைக்குது. அதே அந்த ஆதிச்சநல்லூரில் கிடைக்கப்பட்ட இந்த பொன் பட்டம் இன்று நாம் திருமணங்களில் பார்க்கும்பொழுது அந்த மணமனுக்கும் மணமகளுக்கும் அந்த நெற்றியிலே பட்டுகின்ற பட்டங்கள் வந்து ஏறத்தாழ 3300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இத்தகைய வந்து இந்த நெற்றியில் கட்டுகின்ற பட்டங்கள் இருக்குது. இத்தகைய ஒரு இது பார்க்கும்போது ஒரு தகடு போன்றது, அது பொன்னாலான தகடு. இதை பொன்னை உருவாக்கி பொன்னிலிருந்து அதை வந்து சிறு தகடாக்கி அது இரு பக்கமும் துளையிட்டு அது கட்டுகின்ற அந்த ஒரு மேம்பட்ட சமூகம் இருந்திருக்குது என்பதை நம்ம வந்து இந்த அகழாய்வினுடைய முடிவுகள் தெரிவிக்குது. அதனை அடுத்து சிவகலை, ஏற்கனவே இன்று வந்து இப்போ பேசக்கூடிய இந்த இரும்பினுடைய தொன்மையை பற்றியான இப்போ உலக அளவில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய கால கணக்கீடுகளை எடுத்து ஒப்பாய்வு செய்யும்போது மற்ற இடங்கள் தொல்லியல் தளங்களை விட வந்து சிவகலையில் இருக்கின்ற அந்த கரிம கால கணக்கினோட காலம் ஏறத்தாழ கிமு 3350 என்பதை வந்து இந்த எடுக்கப்பட்ட இந்த தளம் தான் இந்த நம்ம பார்க்கின்ற அந்த சிவகலை அகழாய்வு குழிகள். பல்வேறு அடுக்குகளில் பல்வேறு நிலைகளில் மேலும் கீழமாக அகழாய்வு குழிகளில் ஈமத்தாழிகள் கிடைக்குது. இந்த ஈமத்தாழிகளில் கிடைக்கப்பட்ட அந்த கரிம மாதிரிகளை தான் நம்ம வந்து ஆய்வுக்கு உட்படுத்தினோம். இதில் ஏறத்தாழ வந்து 3 நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டது. 3 நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டாலும் 2 வகையான ஆய்வுகள் மேற்கொண்டு ஏஎம்எஸ் டேட்டிங் என்று சொல்லப்படுகின்ற ஆஸ்ட்ரோலைட் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படின்ற ஒரு ஆய்வையும் அடுத்தது ஓஎஸ்எல் என்று சொல்லப்படுகின்ற ஆய்வினையும் 3 நிறுவனங்களில் மேற்கொள்ளப்பட்ட 3 நிறுவனங்களில் மேற்கொள்ளப்படும் பொழுது ஒரே மாதிரியான முடிவுகள் கிடைக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக சிவகலையில் நம்ம மேற்கொள்ளப்பட்ட அந்த அகழாய்வுகளில் கிடைக்கப்பட்ட மாதிரிகளை 11 மாதிரிகளினுடைய காலத்தை நம்ம தூக்கி பார்க்கும்போது கிமு 1155 முதல் 3350 வரை என்னுடைய காலத்தை நிர்ணயிக்கும் பொழுது இரும்பினுடைய கிடைக்கப்பட்ட இந்த ஈமத்தாழிக்குள்ளே கிடைக்கப்படுகின்ற அந்த நெல்மணியிலையும் அந்த ஈமத்தாழியையே ஆய்வுக்கு உட்படுத்தி அதனுடைய காலத்தை வந்து நிர்ணயிக்கப்பட்டதும் இரும்பின் அதற்கு கிடைக்கப்பட்ட அந்த கரிமத்தின் கால கணக்கீடுகள் பார்க்கும்போது இதனுடைய 11 கரிம கால கணக்கீடுகள் மூலமாக 3350 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த இரும்பு பயன்பாடு வந்தது என்பதை நம்ம இந்த சிவகலை அகழாய்வு தளம் நமக்கு எடுத்துரைத்தது. இப்போ நம்ம பார்க்கின்றதை நம்ம வந்து இந்த அகழாய்வு தளத்தினுடைய வான்வழி பார்வை எங்கெல்லாம் அந்த இருக்கப்பட்டது, அதனுடைய கரிம மாதிரிகளை எங்கே எடுத்தோம் என்ற அந்த குறிப்பிட்ட இருக்கு பாரு, அந்த தாழி எவ்வளோ ஆழத்திற்குள் இருந்திருக்கு, அதற்குள் வைக்கப்படுகின்ற வைத்திருந்த அந்த நெல்மணிகளையும் கிடைக்கப்பட்ட கரிம மாதிரிகளையும் இரும்புகளை நம்ம வந்து வரைபடங்களாக வைத்திருக்கிறோம். அதனால் அத்தகைய தன்மையத்தில் உள்ள ஒரு ஏறத்தாழ வருது ஒரு 3 மீட்டருக்கு ஆழத்தில் இருக்கின்ற அந்த ஈமத்தாழிக்குள் கிடைக்கப்பட்ட அதனோட மாதிரிகளை நம்ம கால கணக்கீடு செய்யும்போது அதனுடைய காலம் கிமு 3350 என்பதே கண்டறியப்பட்டது. அந்த சிவகலையில் கண்டெடுக்கப்பட்ட இந்த கருப்பு சிவப்பு வண்ணம் பூசப்பட்ட பானைகளில் இருக்கிறது. இதுதான் ஆதிச்சநல்லூருக்கும் சிவகலைக்குமான ஒரு ஒப்பீடு. பொருணை ஆற்றங்கரையில் இருக்கின்ற தென்கரையிலே வந்து ஆதிச்சநல்லூரும் வடகரையிலே சிவகலையும் அமைந்திருக்குது. ஆதிச்சநல்லூருடைய ஈமக்காடு பகுதி ஏறத்தாழ அந்த பரியல் சைட் என சொல்லப்படுகின்ற புதைமேடு 115 ஏக்கர் நிலப்பரப்பு தான். ஆனால் சிவகலையினுடைய ஈமக்காடுடைய மட்டும் பார்த்தோம்னா ஏறத்தாழ 500 ஏக்கர் நிலப்பரப்பிலே இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து ஆதிச்சநல்லூரில் கிடைக்கப்பட்டிருந்த பொன்னாலான நெற்றி பட்டங்கள், உயர் ரக வெண்கல பாத்திரங்கள், வெண்கலத்திலான பொருட்கள், பல்வேறு பொருட்கள் கிடைக்கும். வந்து விலங்கு உருவங்கள், பறவை உருவங்கள்,
கலைப்பொருட்கள் என வந்து பல்வேறு வகையான அந்த உலோகங்கள் சேர்ந்து நமக்கு கிடைச்சிருக்குது. அதே போல வந்து நமக்கு வந்து சிவகலையிலும் உயர் ரக வெண்கல பாத்திரங்கள் கிடைச்சிருக்குது. இரும்பு பொறுத்த வரைக்கும் 2 இடங்களிலும் நமக்கு கிடைச்சிருக்குது. வாள், குறுவாள் போன்றவை, உளி போன்றவை நமக்கு கிடைச்சிருக்கு. 2 இடங்களிலும் நமக்கு வந்து நெல்மணிகளை சேகரிச்சிருக்கிறோம். இதை காலத்தை நம்ம நிர்ணயிக்கும் போதுதான் அந்த ஆதிச்சனுடைய காலத்தை 950 என்பது வந்து 2004ஆம் ஆண்டு, ஆம், 2004ஆம் ஆண்டு ஒரு நம்ம ம், ஒன்றிய அரசு தொல்லியல் துறை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுகளை காலத்தை நிர்ணயித்தோம். அதற்கு இப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய காலம் வந்து 1350 என்பதும், அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட தமிழ்நாடு அரசு தொல்லியல் மேற்கொள்ளப்பட்ட அவருடைய காலம் ஏறத்தாழ கிமு 2500 என்பது கால வரையறை செய்யப்பட்டிருக்குது. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது நம்ம அது ஒரு கொற்கையில் இந்த புறநையில வந்து 3 முக்கிய தொல்லியல் தலங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஆதிச்சநல்லூர், இரண்டாவது வந்து சிவகலை, மூன்றாவது வந்து இந்த கொற்கை. இந்த இடைச்சங்க காலத்து பாண்டியர்கள் இந்த இடத்துல அவர்களுடைய தலைநகரமாகவும் இருந்தது, துறைமுகமாகவும் இருந்தது. வெண்டேர் செழியன் முதலாக அந்த முடத்திருமாறன் ஈராக 79 பாண்டியர்கள் அந்த அந்த கொற்கையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தார்கள் என்று அந்த செய்திகள் உள்ளன. அந்த மன்னர்களை பற்றி சொல்லும்போது கொற்கை கோமான், கொற்கை கோன், கொற்கை பொருணன் என்ற அந்த கொற்கை அந்த என்ற ஒரு பெயர் மட்டும் இல்லாமல் பின்னர் பார்க்கும்போது அந்த பொருணன் என்ற சேர்த்து அந்த சொல்லப்பட்ட அந்த செய்திகளை பார்க்கும்போது கொற்கையினுடைய தொல்லியல் தளம் ரொம்ப மிக தொன்மையானது. கொற்கையை பற்றி தாலமியும், பிளினியும், மெகசனிஸும் பல்வேறு அந்த வெளிநாட்டார்கள் குறிப்புகளை வந்து அதை அந்த கொற்கையை பற்றி சொல்லுகிறார்கள். கொற்கையை சொல்லும்போது கொல்காய் என்ற அந்த பெயரோட அழைச்சிருக்கிறாங்க. இந்த கொற்கையில கிடைக்கப்பட்ட அந்த அகழாவில் கிடைக்கப்பட்ட அந்த மெருகூட்டப்பட்ட அந்த கருப்பு நிற மெருகூட்டப்பட்ட பானை ஓடுகளும், கருப்பு நிற பானை ஓடுகளும், அப்புறம் நார்த்தன் பிளாக் பாலிஷ் எனப்படுகின்ற அதுவும், அடுத்து கருப்பு பூச்சி பெற்ற பானை ஓடுகளும் கிடைக்கக்கூடிய இதனுடைய காலம் ஏறத்தாழ கிமு 5ஆம் நூற்றாண்டு என்பது ஏற்கனவே காலக்கணிப்பு மூலமாக வட இந்தியாவிலே அதன் காலத்தை நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த 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 கங்கை சமவெளியில் கிடைக்கின்ற பானை ஓடுகள் இதே கொற்கை பகுதியில் கிடைக்கின்றது. அதை அடுத்து வந்து கிமு 6ஆம் நூற்றாண்டு முன்னமே தென்னிந்தியாவின் பல்வேறு வணிகர் மூலமா இணைக்கப்பட்டது என்பதை நம்ம சொல்லுங்க. அது மாதிரி வெள்ளி முத்திரை காசுகள், இந்த வெள்ளி முத்திரை காசுகள் கங்கை சமவெளியில் இருக்கின்றதுக்கு முன்னாடி இருக்கின்ற மகாஜனபதாஸ் என சொல்லப்படுகின்ற அவர்கள் வெளியிட்ட காசுகள். அதனுடைய காலம் ஏறத்தாழ அவர்கள் வாழ்ந்த காலம், வெளியிட்ட காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு முதல் கிமு 4ஆம் நூற்றாண்டு வரைக்கான இடைப்பட்ட காலத்தை சார்ந்தது என்பதை வந்து ஏற்கனவே பல்வேறு ஆய்வு முடிவுகள் நமக்கு தெரிவிச்சிருக்க. எனவே இந்த வெளிமுத்திரை காசுகள் கிடைக்கப்பட்டதனுடைய வைத்து பார்க்கும்போது அதனுடைய காலம் நம்ம கிமு 6ஆம் நூற்றாண்டு என்போம். 1968ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை அகழாய்வு மேற்கொள்ளப்பட்ட போது அந்த கரிம பகுப்பாய்வு மூலம் காலத்தை நிர்ணயிக்கும் போது ஏறத்தாழ கிமு 785 என்று கண்டுபிடிக்கும். ஏற்கனவே நம்ம சொல்லும் போது அந்த நார்த்தன் பிளாக் பாலிஷர்னு சொல்லப்படுகின்ற அவை கிமு 5ஆம் நூற்றாண்டாகவும், வெள்ளி முத்திரை காசுகள் கிமு 6ஆம் நூற்றாண்டாகும், கரிம கால கணிப்பு கிமு 785. ஏறத்தாழ கிமு 8ஆம் நூற்றாண்டிலே இந்த கொற்கையானது ஒரு மிகப்பெரிய வணிக தளமாகவும் துறைமுகமாகவும் இருந்திருக்குது. அதில் பல்வேறு நாட்டு வெளிநாட்டவர்கள் வந்து இங்கே வந்து வணிகம் செய்ததற்கான பல்வேறு குறிப்புகள் இருக்குது. சங்க இலக்கிய குறிப்புகளும் மட்டுமில்லை, வெளிநாட்டார் குறிப்புகளும் நம்ம இதை கொற்கையை பற்றியான பல்வேறு இந்த கொற்கைகளில் நமக்கு வந்து இந்த செங்கல் கட்டுமானங்கள் கிடைத்திருக்கு. 1968 அகழாய்வு செய்யப்பட்ட போது அங்கே பல்வேறு கட்டுமான பகுதிகள் கிடையாது. 2021ஆம் ஆண்டில் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்ட போது பல்வேறு வந்து நம்ம கட்டுமானங்கள் கிடைத்திருக்கு. இந்த இடது பக்கம் பார்க்கும்போது நம்ம வந்து அந்த பெரிய செங்கல் கட்டுமானத்திற்குள் ஏறத்தாழ ஒரு 3-4 மீட்டருக்கு ஆழத்திற்குள் ஒரு பெரிய ஒரு கண்டெய்னர் சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய அந்த சேமிக்கின்ற கலன் கிடைச்சிருக்கு. அந்த களத்தின்குள்ளதான் நமக்கு வந்து அந்த கருப்பு பூச்சி போற்ற பானை கிடைச்சிருக்கு. இந்த கருப்பு பூச்சி போற்ற பானை வந்து ஏறத்தாழ கிமு 5ஆம் நூற்றாண்டை சார்ந்த வட இந்தியாவில் கங்கை சமவெளியில் பயன்படுத்தப்பட்ட அந்த அவங்க அங்கே தயாரிக்கப்பட்ட பானைகள் கிடைத்திருக்கு. அதனடுத்து வலப்புறத்தில் பார்க்கும்போது பாருங்க, ஒரு ஃபில்ட்ரேஷன் ஒர்க் ஏறத்தாழ 9 அடுக்குகள் இருக்குது. இன்றைக்கு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய அந்த ஃபில்ட்ரேஷன் பற்றி ஒரு 1 by 1 பார்க்குறோம். இதில் ஒன்றின் மேலே ஒன்றாக வைத்து 9 அடுக்குகள் கொண்ட அந்த பர்ஃபரேட்டர் வாரன்னு சொல்ல துளையிடப்பட்ட குழாய்கள் கிடைத்திருக்குது. கொற்கையில் இருக்கிறதுனா அந்த அந்த வட இந்திய கருப்பு பூச்சை அந்த பானை இதுதான் கிடைத்திருக்கு. அதனை அடுத்து வந்து நமக்கு வந்து சங்கு வலைகள் கிடைத்திருக்கு.
அதனை தொடர்ந்து வந்து நிலப்பகுதியில் மட்டுமே நம்ம ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடாது என்பதே வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறை முன்னெடுப்பாக மாண்புமிகு எங்களுடைய அமைச்சர் பெருமகனார் வந்து தங்கம் தன்னரசர் அவர்கள் 2022ஆம் ஆண்டு இங்கே தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து நாங்கள் வந்து அந்த முன்கள ஆய்வு, அந்த கடலுக்கு உள்ள நமக்கு இதற்கான அடையாளங்கள் ஏதாவது சான்றுகள் இருக்குதா என்பதை வந்து ஆய்வுகளை மேற்கொண்டோம். ஏறத்தாழ ஒரு 10 நாட்கள் பேராசிரியர் ராஜன் அவர்களும் நானும் அந்த கடலுக்குள்ளேயே ஒரு 10 நாட்கள்ல இருந்து கொண்ட ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. அதனுடைய ஆய்வு முடிவுகள் இப்போ வந்து நாங்கள் வந்து அதனுடைய டேட்டாக்கள் தயார் செய்து விட்டிருக்கோம். அதில் கிடைக்கப்பட்ட டேட்டாவை அனலிசிஸ் செய்த பிற்பாடு அதை கொடுக்கின்ற ஏதாவது நமக்கு வந்து அனாமலிசன் சொல்லப்படுகின்ற ஏதாவது சான்றுகள் கிடைக்க பெருமாயின் அதனை வந்து ஆழ்கடல் ஆய்வுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்கிறது. இன்னும் தொடர்ந்து நம்ம அழகன்குளம் ஏறத்தாழ ரோம் நாட்டோடும் இருந்த தொடர்பினை வெளிப்படுத்துகின்ற ஒரு அகழாய்வு தளம். அங்கே கிடைக்கப்பட்ட பல்வேறு செங்கல் கட்டுமானங்கள் மட்டுமின்றி பார்க்கும்போது அந்த பானை ஓடுகளும் நமக்கென்ற அந்த காஞ்சின்னு சொல்லப்படுகின்ற சங்கு வளையல்கள் குவியலாக கிடைக்கப்படுது. இங்கே கங்கை சமவெளி சார்ந்த பானை ஓடுகள் கிடைக்குது. மத்திய தரைக்கடலை சார்ந்த ரவுலட்டட் அரிட்டைன் ஆம்ஃபரோவர்கள் கிடைக்க இருக்குது. அதே போல இப்போ நம்மளுடைய பேராசிரியர் செல்வகுமார் குறிப்பிட்டது போல அந்த டெரசில் பாட்ரிஸு, டர்க்கிஷ் கிளாஸ் பாட்ரிஸு, டர்பிடோ ஜார்ஸ் என்று போன்ற அந்த ஆப்பிரிக்க நாட்டை சார்ந்து இருக்கின்ற பானைகள் நமக்கு கிடைச்சிருக்கு. ரோம் நாட்டோட காசுகள் கிடைத்திருக்கு. அந்த காசுகள் கிடைத்திருக்கு. கல்மணிகள் கிடைத்திருக்குது. இவை போன்ற பல்வேறு நாட்டோட தொடர்புகள் இருந்ததற்கான சான்றுகள் நமக்கு வந்து அழகன் குளத்தில் கிடைத்திருக்குது. இவர் தான் இது அழகன் குளத்துக்கு கிடைக்கப்பட்ட அந்த தொல்பொருட்கள். இது அடுத்தது கொடுமணல் வந்து இப்போ பல்வேறு வகையான மணிகள் கொண்ட தொழிற்கூடமாக இருந்திருக்குது. அந்த தொழிற்கூடங்களில் பல்வேறு வகையான இது சூதுபவள மணிகள். அதில் பாருங்க அந்த செதுக்கப்பட்ட அந்த ஒரு உருவத்திற்குள்ள அந்த வந்து சூதுபவளை மணியை பதித்திருக்கிறாங்க. இவ போன்ற ஒரு அருமையான வந்து லேசலிஸ் இருந்து இதுவும் வந்து நம்ம அந்த இண்டாகுலியன் சொல்லப்படுகின்ற இது வந்து கீழடியில் கிடைக்கப்பட்டது. இது சூதுபவள மணிக்குள் செதுக்கப்பட்டது. இந்த தொழில்நுட்பம் வந்து ரோம் நாட்டை சார்ந்தது. பேராசிரியர் செல்வகுமாருடைய அவருடைய பவர் பாயிண்ட்ல சொல்லியிருந்தாங்க. 2 இடங்களில் அதை பற்றியான குறிப்புகளை அவர் சொன்னாங்க. கீழடியிலும் அந்த போல வந்து இண்டாகுலி கிடைச்சிருக்குது. அதனை அடுத்து அழகன் குளத்திலும் கிடைச்சது. இவர் ரோம் நாட்டோட தொழில்நுட்ப இதுதான் வந்து நமக்கு அந்த ஸ்பெயின்ஸ்க்கு இந்த சீல் ரிங்கி கிடைக்கப்பட்டது. இது பட்டணத்தில் கிடைக்கப்பட்டது. அதனோட நம்ம ஒப்பிட்டு சொல்றோம் நம்ம. இது லீப்பிங் லைன்ஸ். இதுதான் வந்து பேராசிரியர் வந்து செல்வகுமார் அவர்கள் எடுத்து சொன்னது. இது போன்ற பல்வேறு வகையான ரோம் நாட்டை சார்ந்த அந்த உருவங்கள் நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்கப்பட்டிருக்குது. அப்புறம் அடுத்ததாக கீழடி இப்போ வந்து புஷ்பரத்னம் ஐயா அவர்கள் வந்து குறிப்பிட்ட சொல்ல போகிற தமிழ்நாட்டுக்குமான ஒரு மிகப்பெரிய அகழாய்வு தளங்களில் ஒரு இண்டெக்ஸ் சைட்டுன்னு சொல்லப்படுகின்ற ஒரு மிக முக்கிய தளங்களாக அண்மை காலத்தில் இந்த கீழடி அகழாய்வுக்கு பிற்பாடு தான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தொழில் மீதான ஆர்வமும் அதன் மீதான புரிதலும் நம்ம இருக்குது. இதை பொதுமக்களை வந்து இப்போ நேரடியாக சென்ற பிற்பாடு தான் நம்மளுடைய தொன்மையும் பண்பாட்டையும் அது புரிந்து கொள்ளும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஆர்வம் ஏற்படுத்து. அதற்கு முக்கிய காரணம் இந்த கீழடி அகழாய்வு தான். இந்த கீழடி அகழாய்வினுடைய 3 கருதுகோள் தான் வைக்கிறோம். இந்த கீழடி காரணம் என்ன, இந்த தொடக்க வரலாற்று காலம் சொல்லப்படுகின்ற அந்த எழுத்து உருவாக்கம் வட இந்தியாவிலிருந்து தான் தோன்றிட்டு அங்கிருந்து தான் தமிழகத்திற்கு வந்தது என்ற கருதுகோள்கள் இருந்தது. அந்த கருதுகோள்களை உடைத்து தமிழ்நாட்டிலே ஏறத்தாழ கிமு 6ஆம் நூற்றாண்டிலே அந்த எழுத்து உருவாக்கம் உருவாயிட்டது. அதற்கான மக்கள் வந்து பரந்துபட்ட அளவிலே தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த சங்ககாலம் என சொல்லப்படுகின்ற தொல்லியல் தலங்களில் அனைத்து இடங்களிலும் அந்த எழுத்து பொறிப்புகள் கிடைத்தது. இதை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து நிலப்பகுதிகளிலிருந்து வாழ்ந்த தமிழ் மக்கள் அவர்கள் மக்கள் பயன்படுத்துகிற பானை ஓடுகள் தங்களுடைய பெயரை எழுதி வைத்திருக்கின்றன. இதில் காமனாக வந்து ஒரு எழுத்தறி பெற்ற ஒரு சமூகமாக, ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு சமூகமாக இருந்ததே வந்து இதை நிறைவேறுகிறது. அப்புறம் வந்து ஒரு நகர நாகரிகம் என்பது இல்லை, அது வந்து கங்கை சமவெளியில் தான் இருந்தது. அந்த கிமு 6ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் அது போன்ற நகர நாகரிகம் இல்லை என்பதற்கான சொன்னாங்க. அதற்கான அந்த நகர நாகரிகத்துக்கான பல்வேறு கூறுகளும் நமக்கு வந்து இதில் கீழடியில் நம்ம கிடைக்கப்பட்டு அதற்கான நம்ம
எடுத்து சொல்லியிருக்கோம். இது நெசவு தொழில் இருந்ததற்கான சான்றுகள், கைவினைத் தொழில்கள், பானை தொழில்நுட்பம். இதை வந்து நம்ம இத்தாலியில் இருக்கின்ற பைசா பல்கலைக்கழகத்தை அனுப்பி வைக்கப்பட்ட போது இதில் கிடைக்கப்பட்ட அந்த பானை ஓடுகளும் கூரை ஓடுகளும் அங்கே சேகரிக்கப்பட்ட அந்த கிணற்றில் எடுக்கப்பட்ட அந்த உறைகிணற்றின் பகுதிகளை உள்ளூர் கிடைக்கப்பட்ட அந்த மண்ணையும் பரிசோதனை செய்தல், இவை எல்லாமே உள்ளூரில் செய்யப்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்டது. அப்படின்றதுனால இந்த கீழடியில் வந்து இந்த பானை செய்கின்ற தொழில்நுட்பம் இருந்ததற்கான நமக்கு சான்றுகள் கிடைத்திருக்குது. இது அந்த கிடைக்கப்பட்ட பல்வேறு வகையான மணிகள், இது தங்க ஆபரணங்கள், அடுத்து பண்டைய மக்கள் பயன்படுத்த காலில் அணி கொண்ட காது அணிகள், இங்கே கிடைக்கப்பட்ட அந்த விலங்கினத்தின் ஒரு விலங்கினத்தின் முழு அந்த ஸ்கெல்டன் சொல்கின்ற உடல் கிடைத்தது. இதை வந்து நம்ம வந்து டெக்கான் கல்லூரியில் இருக்கின்ற அனுப்பி வைக்க போகிறது. இந்த காலை வந்து இந்த பாஸ் இண்டிகேஷன் சொல்லப்படுகின்ற சிந்துவெளியில் இருக்கின்ற அந்த திமிருள்ளை காலை தான் எனது அடையாளப்படுத்தப்பட்ட பிற்பாடு அந்த சிந்துவெளிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கின்ற தொடர்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஒரு சான்றாக இது அமைகிறது. புஷ்பரத்தம் ஐயா சொல்லும்போது வந்து இந்த சங்க இலக்கியங்களை குறிப்பிடும் போது அந்த இலங்கை பகுதியில் கிடைக்கும் பொழுது அந்த இறை உருவங்கள் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் கீழடிகளை நாங்கள் வந்து அகழாய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட ஏறத்தாழ நான் தான் அந்த 4ஆம் கட்டத்திலிருந்து இந்த 10ஆம் கட்டத்தில் வரைக்குமான இந்த அகழாய்வுகளுடைய இயக்குனராக நான் பணிபுரிந்திருக்கேன். அதனால் அதில் இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட எந்த சுடுமண் நிறுவத்திலும் இந்த இறை உருவங்கள் சார்ந்த சுடுமண்கள் நமக்கு கிடைக்கல. அதுதான் நம்ம வந்து சங்க காலத்தை வந்து அந்த சங்க காலம் வந்து அந்த முற்கால சங்க காலத்தில் எந்த விதமான அந்த சமயம் தொடர்பான எதுவும் கிடையாது. மக்கள் எல்லாமே இயற்கை வழிபாடு சார்ந்த தமிழ் சமூகமாக தான் இருந்ததுக்கு என்பதற்கான சான்றுகளாக நம்ம கீழடிகள் நமக்கு கிடைத்திருக்கு. அதை அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம், அந்த முதலாம் ராஜராஜனுடைய மகனான முதலாம் ராஜேந்திரன் அவர் கங்கை வெற்றியின் காரணமாக எடுக்கப்பட்ட அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய அவனுடைய மாளிகையை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வெளிப்படுத்தது. அந்த மாளிகை இருந்ததற்கான இருக்கு 2 நிலைகள் அந்த மாளிகை இருந்ததற்கு அதனுடைய கல்வெட்டு சான்றுகளாக கீழே பார்க்குறோம். கங்கை கொண்ட சோழன் மாளிகை 2ஆம் நிலைன்னு சொல்லும்போது அவனுடைய அந்த மாளிகை வந்தனுடைய 2 நிலைகள் மாடிகள் இருந்ததற்கான அதை நம்ம வந்து அந்த குறிப்புகளுக்கு காண்கிறோம். இவைதான் நம்ம வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை அகழாய்வு மேற்கொண்டு அதில் வெளிப்படுத்தப்பட்ட இந்த முதலாம் ராஜேந்திரனுடைய அந்த அரண்மனையிற்கான அடித்தளத்தை நம்ம வந்து வெளிப்படுத்தியிருக்கிறோம். இது கங்கை கொண்ட சோழபுரத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஏறத்தாழ வந்து 1980களில் தொடங்கப்பட்டது. வலது பக்கத்தில் பார்க்கும்போது 80களிலிருந்து 96கள் வரைக்கும் மேற்கொள்ள அகழாய்வு வெளிப்படுத்தப்பட்ட கட்டுமான பணி. இப்போ அண்மை காலத்தை 2 ஆண்டுகளுக்கு முன்ன அகழாய்வு மேற்கொண்டு அதை நம்ம வந்து வெளிப்படுத்தியிருக்கிறோம். இது கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஒரு 55 அந்த செங்கல் அந்த அடுக்குகளை கொண்ட கட்டுமானங்களாக இருக்குது. இவை சீன நாட்டோட இருந்த வணிக உறவை எடுக்கின்ற மாதிரி பண்ணு இந்த செலடைன் வகை பானை ஓடுகள் நமக்கு வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் கிடைத்திருக்கு. இதை வந்து நம்ம வந்து சோழ நாடு சீன நாட்டோட இந்த வணிக தொடர்பை வந்து உறுதி செய்கிறது. அப்புறம் கடாரம் படையெடுப்புகள், கடாரம் என்பது வனவாசி, கொல்லிப்பாக்கை பல்வேறு நாடுகளோட இந்திய பகுதியில் இருக்கின்ற நாடுகளோடும் அந்த கைப்பற்றுவதோடும் இல்லாமல் கடாரம், விஜயம், பண்ணை, மலையூர், மாயிடுரங்கம், இலங்காசோகம், பாலம், மலைப்பந்தூர், இலாமூரி, தக்கோலம், தாமலிங்கம், நக்கவரம் என்பது இது பர்மாவிலேருந்து தொடங்கி வந்து நமக்கு அதனுடைய இந்தோனேஷியா வரைக்குமான நிலப்பரப்பில் வந்து ராஜேந்திரன் தன்னுடைய ஆட்சி பரப்பை நிறுத்திருக்கான்ற சான்றுகள் நமக்கு கிடைக்கும். அதே போல வந்து அரிக்கமேட்டிலும் அகழாய்வுகளை மேற்கொள்ளப்பட்டும் 1950களில் அந்த ஒன்றிய அரசு தொழில் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்ட போது அதில் கிடைக்கப்பட்ட செங்கல் கட்டுமானங்கள், கீழடியிலும் கிடைக்கப்பட்ட செங்கல் கட்டுமானங்களில் பல்வேறு வகையான கால்வாய்கள் இருந்திருக்குது. ஒன்று மூடிய நிலையில் இருக்கிறது, இன்னும் வந்து சுருங்கைன்னு சொல்லப்படுகின்ற பல்வேறு வகையான அந்த சுருள் வடிவிலான குழாய்கள் கிடைத்திருக்குது. அப்புறம் இவையெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 30க்கும் மேற்பட்ட அந்த உரைகிணறுகள் நமக்கு கிடைத்தது. உரைகிணற்றில் அந்த மீனினுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்குது. இடது பக்கம் பார்ப்பாங்க. இது போன்ற பல்வேறு இருக்குது. கொற்கையிலேயும் இது போன்ற அந்த உரைகிணறுகள் கிடைத்திருக்குது. இவை நம்ம மொத்த இந்த கிடைக்கப்பட்ட இந்த அகழாய்வுகள் செய்யப்பட்ட அவை எல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது தமிழ் நிலப்பரப்பு ஏறத்தாழ 17 லட்சம் ஆண்டுகள் மிக பழமையான தொன்மையான நிலப்பரப்பு. ஒரு தமிழ் நிலப்பகுதியினுடைய
அந்த வரலாற்றை எழுத வேண்டுமென்றால் 17 லட்சம் ஆண்டுகளாக எழுத வேண்டும். நுண்கற்கால பகுதிகள் நமக்கு கிடைத்திருக்குது. ஆனால் அது காலத்தை வரையறை செய்வதற்கான கூடுதலான ஆய்வுகள் தேவை. இலங்கையில் அதனுடைய காலத்தை ஏற்கனவே கிமு 7000 என்று அறிவியல் அடுப்பில் நிறுவப்பட்டுள்ளது. புதிய கற்காலத்தை சார்ந்த இடங்களை நாங்கள் அண்மையிலே சென்னானூர் கிடைக்கப்பட்ட இப்போ அந்த வாழ்விட பகுதியை கண்டறிந்திருக்கோம். இப்போ அந்த வாழ்ந்ததற்கான தடயங்களை நம்ம வந்து எடுத்திருக்கிறோம். அதனை அடுத்த காலகட்டங்களில் அந்த இரும்பினுடைய காலத்தை நம்ம எடுத்திருப்போம். சிவகையில் கிடைக்கப்பட்ட அந்த இரும்பினுடைய காலத்தை கொண்டு ஏறத்தாழ கிமு 3350களில் காலகட்டங்கள் ஏறத்தாழ 5300 ஆண்டுகள் முன்னே இரும்பினுடைய அறிமுகத்தை உலகளவிலே வந்து அறிமுகப்படுத்தியவர்கள் தமிழர்கள் தான் என்பதை அதற்கான நிறுவியிருக்கிறோம். அதனுடைய எழுத்து உருவாக்கம் என்பது வட இந்தியாவில் இல்லை, அது வந்து தமிழ்நாட்டில் தான் உருவாயிட்டது என்பதற்கான கீழடி நமக்கு எடுத்துரைக்கிறது. இது போன்ற வந்து ஏறத்தாழ இந்த பழைய கற்காலம் முதல் இந்த தொடக்க வரலாற்று காலம் என்ற சங்க காலம் இருக்கு. அதனை தொடர்ந்து பல்வேறு நாடுகளில் சென்று தங்களுடைய காலடி அந்த பதிவை ஏற்படுத்திய அந்த வரலாற்று காலத்தில் சார்ந்த தமிழ் பகுதியில் இருந்தாலும் பல்வேறு இடங்களை சார்ந்த இடங்களிலும் நம்ம அந்த தொல்லியல் தடங்களில் முதலாம் ராஜேந்திரனுடைய ஆட்சி பரப்பினை நீட்டிய காலம் மூலம் பல்வேறு ஆய்வுகளை நம்ம மேற்கொண்டிருக்கோம். இவை மொத்தத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது இவை நமக்கெல்லாம் அந்த தமிழ் நிலப்பரப்பின் பல்வேறு அந்த பெருமையை ஏற்படுத்துகின்ற முக்கிய அந்த அகழாய்வுகளாக அந்த குறிப்பிட்ட சொல்லப்பட்ட இந்த 10 அகழாய்வுகளும் இந்த தமிழ் நிலப்பரப்பினுடைய தொன்மையையும் பண்பாட்டையும் வரலாற்றையும் உலகறிய செய்வதற்கு ரொம்ப முக்கிய தளங்களாக இருந்ததுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு ஏறத்தாழ ஒரு அரை மணி நேரம் நான் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த அரை மணி நேரத்துக்குள்ள மொத்த இந்த அகழாய்வுகளை பற்றி சுருக்கமாக சொல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைத்தது. மிக்க நன்றி எனக்கு. நன்றி நன்றி ஐயா. அடுத்தபடியாக நாங்கள் கேள்வி பதிலுக்கு போகலாம் என்று நினைக்கின்றேன். சில கேள்விகள் கேட்க விரும்புபவர்கள் தயவு செய்து நீங்கள் உங்கள் கையை உயர்த்தினால் உங்களுக்கான நேரம் வழங்கப்படும். திருமிகு சிவா தியாகராஜா யூகே. ஐயா வணக்கம். நான் முனைவர் சிவானந்தத்தை இரு கேள்விகள். ஒன்று வந்து கொட்கையில கண்டெடுத்த இந்த வெள்ளி பஞ்ச்மார்க் காயின்ஸ், கிமு 6ஆம் நூற்றாண்டுக்குரிய காயின்ஸ், அத கொட்கை பாண்டியற்ற நாணயமாக கொள்ளலாமா? இல்லைங்க, அது வந்து அவர்கள் வெளியிட்ட முத்திரை பஞ்ச்மார்க் காயின் தாங்க. இவங்க வட இந்தியாவில் வெளியிடப்பட்ட கங்கை சமவெளி சார்ந்த காயின் தான் அது. நம்ம வந்து சங்க காலத்து மன்னர்கள் வெளியிட்ட காயின்கள் நமக்கு கிடைச்சிருக்கு, அதே இடங்களை கிடைச்சி அது வந்து செம்பு காசுகளா கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைச்சிருக்கு. கொட்கை பாண்டியர் கிமு 4ஆம் நூற்றாண்டிலேயே அந்த பாண்டிய அரசு கொட்கையில ஆரம்பிச்சதாக கூறுகிறார்கள். ஆமா ஆமா ஆமா. அவர்கள் வெளியிட்ட நாணயங்கள் ஏதாவது கிடைச்சிருக்கா கொட்கையில? கிடைச்சிருக்கு, அதான் நான் சொன்னங்களே, அது செம்பு காசுகளா கிடைச்சிருக்கு, நம்ம செப்பு காசுகள் கிடைச்சிருக்கு. அடுத்த கேள்வி ஐயா, இரும்பு பொருட்கள் பெரும்பாலும் அந்த OSL கால கணிக்கின்படி சிவகலையில கிடைத்த பொருட்கள் தான் இத்தைக்கு முன் 4500 ஆண்டுகளுக்கு முன்னால போகுது. அந்த காலகட்டத்தை பண்டைய தமிழகத்தின் பரந்துபட்ட இரும்பு உபயோக காலமாக கொள்ளலாமா? இப்ப நாங்க வந்து என்னங்கய்யா, அந்த சிவகலையில எடுக்கப்பட்ட இந்தியா முழுவதும் மட்டும் இல்லையா, அது உலக அளவுல வந்து நம்ம வந்து எந்த விதத்தையும் நேரடியாக வந்து இரும்பை வந்து நம்ம வந்து காலக்கணிப்பு பண்ணல. எல்லா தொல்லியல் தலங்களும் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தொல்லியல் தலங்கள்ல அந்த கால கணக்கீடுகள் எல்லாமே அதில் கிடைக்கப்பட்ட அந்த கரிம மாதிரிகளை வைத்தான் காலத்தை நிர்ணயித்திருக்காங்களே தவிர இரும்புகளை கொண்டு நிர்ணயிக்கல. இப்ப நமக்கு வந்து சிவகலையில மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு தலங்கள்ல இரு வகையான வந்து டேட்டிங் பண்றோம். ஒன்று வந்து அந்த அந்த தாழிக்குள்ள கிடைக்கின்ற கார்பனையோ இல்லை தாழியே நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம், தாழியே பண்ணியிருக்கோம். இப்போ தாழிக்குள்ள இருக்கின்ற பொருட்கள் வந்து வால் கிடைச்சிருக்கு, குருவால் கிடைச்சிருக்குது, செதுக்கின்ற சிசில் நமக்கு கிடைச்சிருக்குது, அந்த உளிகள்லாம் கிடைக்குது.
அப்ப நம்ம இந்த பானையே வந்து என்ன பண்ணோம், தாழியே வந்து ஓஎஸ்எல் என்று சொல்லப்படுகின்ற ஆப்டிமிஸ்டிக் சிமுலேட்டிக் இலுமினேஷன் அந்த முறைகளில் நம்ம வந்து கால கணிப்பை செய்யும் போது அதனுடைய காலத்தை நாம் நிர்ணயிச்சிருக்கிறோம். ஸோ அதனால வந்து அந்த தாழி வந்து ஒரு காலத்தை நிர்ணயிச்ச பிற்பாடு தாழிக்கின்ற பொருளும் வந்து உள்ள கண்டிப்பா அதே காலகட்டத்தை சார்ந்ததாக தான் இருக்கும். அது அதே போன்ற அடுத்தது இல்லாம அந்த தாழிக்கு உள்ள இருக்கின்ற அந்த நெல்மணிகளையும் காலத்தை நிர்ணயிச்சோம். அதையும் கணிக்கும் போது அதனுடைய சமகால கட்டமாக தான் இருந்திருக்குது. அதனால வந்து ஏஎம்எஸ்ன்னு சொல்ல கிடைக்கின்ற கரிமத்தை ஆக்சிலோடைய மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரிக் என்ற ஏஎம்எஸ் டேட்டிங்காக இருந்தாலும் ஓஎஸ்எல் டேட்டிங் எல்லாமே வந்து இவை எல்லாமே வந்து நம்ம வந்து ரிலேட்டிவ் டேட்டிங்னு சொல்லப்படுகின்ற அது இணைந்து கிடைக்கின்ற பொருட்களை வைத்து நம்ம வந்து காலத்தை நிர்ணயிச்சிருக்கிறோம். இந்தியாவில் செய்யப்பட்ட இதுவரைக்கும் அந்த சிந்து சமவெளி நாகரிகமாக இருந்தாலும் கூட அவைகளும் வந்து கரிம கால கணிப்பில் முடிதான் அதை நிர்ணயிச்சிருக்காங்களே தவிர அதற்கான இப்போ இரும்புன்ற நம்ம எடுத்து நம்ம சொல்ல முடியாது. இதுவும் நம்ம 1800 அனடியலையில் கிடைக்கப்பட்ட அந்த இரும்பினுடைய காலத்தை கூட வந்து கரிம கால கணிப்பு மூலமா தான் பண்ணியிருக்காங்க. ஐயா நீங்க நல்லது. சொன்ன இப்பொழுது ஓகே ஐயா. இந்த 3350 ஆண்டு 50. கால கணிப்பு ம். சிவகலையில சரி ஆதிச்சநல்லூர்ல சரி ஆமா. அது அந்த இரும்புக்கு கிடைச்ச கால கணிப்பா அல்லது அந்த அதோட சேர்ந்த உயிரினங்களில் இருந்து எடுத்த கால கணிப்பா? இப்ப அதான் இப்ப நாங்க வந்து அந்த சிவகலையில் எடுக்கும்போது அதனுடைய காலம் கிமு 1155 இருந்து 3350 எடுத்திருக்கோம் ஐயா. சார் அது நெல்லான்னு கேக்குறாங்க சார். இல்ல இல்ல அது நெல் இல்லையா ஐயா, நான் இரும்பை தான் நெல்லு 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 நெல்லுல நெல்லு கிடைச்ச இல்லையா? காலம் நெல்லு நெல்லுல நெல்லு தானே. நெல்லு நாங்க நெல்லு காலத்தை நாங்க வந்து 1155 நெல் பாருங்க 1000 அது சரி. நெல்லு இந்த இது காலத்தை தான் கேட்குறேன். 1155 நெல்லு 155. ஆமாம். இதே வந்து நம்ம ஓஎஸ்எல் சொல்லப்படுகின்ற அந்த தாழியை நம்ம கண்டுபிடித்தனுடைய காலம் வந்து கிமு 2500. கிமு 2500. ஓ அது சரி ஐயா. அந்த ஓஎஸ்எல்லும் ஏஎம்எஸ் டேட்டிங் ரெண்டுத்தையும் பண்ணும்போது 2500. இதுல கிடைக்கின்ற அந்த தாழிக்குள்ள இருந்த கரியை நம்ம வந்து எடுத்து ஆய்வு பண்ணும்போது அதனுடைய காலம் வந்து மற்றொரு தாழில எடுக்கும்போது அதோட 3350 என்பது 3250 3350 என்பது 2 வகையான கால கணக்கீடுகள் கிடைச்சிருக்குது. அதனால வந்து காலத்தை அந்த கரிமத்து கால கணக்கில் பிரகாரம் அது அந்த அது வந்து தாழிக்குள்ள இருந்த கரிம கரிமத்தை தான் பொருள் கணக்கிடுவோம். கணிப்பு தானே ஐயா? ஆமா ஆமா கரிம ஆமாம், பொருள் இந்த ஆமாம். கால கணிப்பு. இரும்பு அதுக்கு ஆமாம், நீங்க இரும்பு இல்ல. ஆமா இரும்பு இல்ல. ரேடியோ கரிமத்தை கார்பன் டேட்டிங் செய்தீங்களா? ஆமாம், ஏஎம்எஸ். ஆமா ரேடியோ கார்பன் டேட்டிங் தான். ரேடியோ ரேடியோ கார்பன் கார்பன் டேட்டிங் வேறு. ஆமா ரேடியோ எஸ், கார்பன் அது டேட்டிங். ஏஎம்எஸ் ரேடியோ. ரேடியோ கார்பன் கரிம கதிரியக்க கால ஆமா கணிப்பு. அதே கரிம அதே. கதிரியக்க கால கணக்கீடுகள். ஓகே ஓகே ஐயா, நல்லது. நாங்கள் அடுத்தவர்களுக்கும் கேள்விக்கு இடமளிக்க வேண்டும். இதுல இருவர் கையெழுத்திருக்கிறார்கள். ஒருவர் கேலக்சி S10, மற்றது கண்ணன் நாகேந்திரம். முதலில் கேலக்சி S10, நீங்கள் யார், எங்கிருந்து பேசுகிறீர்கள் என்று அறிமுகப்படுத்திவிட்டு யாரிடம் உங்கள் கேள்வியை கேட்க போறீர்கள் என்றதையும் சொல்லுங்க. ஸ்டீவன், அந்த விசாகன் சார் வந்து முதலே கையெழுத்தினவர், அவர் கையை பிசிக்ஸ் இருக்கிறார், அவர்கிட்ட நினைக்கிறேன். விசாகன் சார். விசாகன் ஐயா, நீங்கள் கூட மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. இல்ல கேட்க இல்ல ஐயா, உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, அவர் அதை மைக்கை செட் பண்ணட்டும். இப்ப நீங்க கேலக்சி S10 நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, யாருன்னு அறிமுகப்படுத்தி யாரிடம் உங்கள் கேள்வி? நான் குகநாதன், லண்டன்ல இருந்து பேசுறேன். சுருக்கமாக உங்க கேள்வியை யாரிடம் கேட்க போறீங்கன்னு சொல்லுங்க. ஒரு சிறிய வேண்டுகோளும் ஒரு சிறிய கேள்வியும். வேண்டுகோள் வந்து அந்த பேராசிரியர் புஷ்பரண்டம் கூறியபடி அந்த தமிழ்நாடு அரசு இப்பொழுது கடல் சார்ந்து வேறு இடங்கள்லையும் தங்களோட அகழாய்வை மேற்கொள்ள இருக்கிறார்கள். ஆந்திரா, கேரளா மட்டுமல்லாமல் தெற்காசிய நாடுகளில் மேற்கொள்ள இருக்கிறார்கள். இதனுடன் இணைத்து எமது இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகள் அல்லது இலங்கை முழுவதையுமோ உள்ளடக்கிய ஒரு அகழாய்வினை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த அகழ்வாய்வு தமிழ்நாட்டிலிருந்து கலந்து கொள்கின்ற தொழிலாளர்கள் இருவரிடம் அந்த வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். மற்ற என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த பூம்புகாரில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினால் ஒரு அகழாய்வு, கடல்சார் அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டு 15,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்ற ஒரு கருதுகோள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக ஏதாவது அகழாய்வுகள் நடைபெறுகின்றதா? ஏனென்றால் இன்று வந்த செய்தித்தாள்கள் கூட துவாரகை அங்கு
மேலும் மீண்டும் துவாரகா அந்த பகுதியில் கடல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக அறிந்திருந்தேன். அது இங்கே பூம்புகார் தொடர்பாக ஏதாவது மேலதிக ஆய்வுகள், தொடர்ச்சியான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றதா என்பதனை கேள்வியாக முன்வைக்க விரும்புகிறேன். யாரிடம் கேட்கின்றீர்கள்? செல்வகுமார் ஐயா, நீங்க பேசுங்க. அப்படி என்ன? அதாவது பூம்புகார்ல அவங்க பாரதிதாசன் யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்சது அது இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அது சில கெப்கோ இமேஜை வச்சுதான் அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்களே தவிர அது இட் இஸ் நாட் வெரிஃபைடு. 15,000 இயர்ஸ் அங்க ஒரு துறைமுகம் இருக்க பாசிபிலிட்டியே இல்லை. 50,000 இயர்ஸ்க்கு முன்னாடி நமக்கு இப்ப அயனோட டேட்டே 3,400 BC தான் போயிருக்கு. அதனால 15,000 இயர்ஸ்க்கு முன்னாடி அது பாசிபிலிட்டி இல்லை. பட் கவர்மெண்ட் எதுவும் பிளான் பண்ணல. அதனால இந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அது அந்த ஃபைண்டிங் அவ்வளவு அக்செப்டபிள் இல்லை. ஆனா கடலுக்கு, பூம்புகார் கடலுக்கு பக்கத்துல இது பண்றதுக்கு சான்சஸ் உண்டு. தமிழ்நாடு அரசு இந்த கொற்கைக்கு பத்திர சில ஒர்க் பண்றதா இருக்காங்க. அதுதான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சிவானந்தம் சார் ஏதாவது அதை பத்தி உங்களுக்கு சொல்லலாம். நன்றி சார். ஏற்கனவே 90களின் தொடக்கத்திலையும் 80களின் இறுதியிலும் நம்ம தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பூம்புகார்ல அகழாய்வு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி இணைந்து செய்யும் போது அதனுடைய காலம் ஏறத்தாழ கிமு 4ஆம் நூற்றாண்டு கிமு 3ஆம் நூற்றாண்டு என்று வரையறுக்க செய்கிறேன். அவங்க அந்த பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை சொல்லும்போது கிமு 15,000 என்பது இந்த வரலாற்று ரீதியில் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா அது ஏறத்தாழ அந்த பழைய கற்காலம்னு சொல்லப்படுகின்ற நாடோடி வாழ்க்கை வாழ்ந்த மக்களோட காலகட்டங்களை தான் இணைந்து போகுது. காலத்து மக்களே கிமு 7,000 தான். ஸோ இப்போ நம்ம இரும்பு கண்டுபிடிப்பு அதை தொடர்ந்து தான் புதிய கற்காலத்துக்கு பிற்பாடு தான் அதை நம்ம வைக்க முடியுமே தவிர, ஆனால் அந்த பூம்புகார்ன்ற பகுதி நம்ம சங்க இலக்கியங்களை சொல்லியிருந்தாலும் காலத்தை நம்ம 15,000 என்று சொல்லுவதற்கு அறிவியல் அடிப்படையில் நிரூபிக்கிறதுக்கு இன்னும் கூடுதலாக தேவை. நம்ம அந்த அறிவியல் பூர்வமாக செய்வது இது நம்ம கால கணக்கீடு ஒத்து வரலைங்க. அல்லது அடுத்ததாக அதுல கண்ணன், மற்றது விசாகன் ஐயா, நீங்கள் உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது ஐயா. நீங்க யாரிடம் கேட்க போகிறீர்கள்? நான் இந்த இரும்பு காலத்தை பற்றி பேசின சிவானந்தம் ஐயா. இலங்கையில அந்த இரண்டமடு படிவுகளில இந்த கீச்சு கட்டங்கள் என்று அந்த இரும்பின் உருக்கின சமயத்துல கிடைத்த பொருட்கள் கிடைத்ததாக அறிகிறேன். இது இலங்கையும் இந்தியாவும் ஒன்றாயிருக்கின்ற காலத்தில் கிடைத்த படிவுகளாக இருக்கலாம். இது எனக்கு ஒருக்கா புரியும்படி விளங்கப்படுத்தினா நல்லா இருக்கும். நல்லதுங்க ஐயா. இப்போ என்னன்னா நம்ம இந்த நிலப்பரப்பில் பொறுத்த வரைக்கும் நமக்கு இரும்பினுடைய அந்த கோர் மெட்டீரியல்னு சொல்லப்படுகின்ற அந்த தாதுக்கள் நமக்கு கிடைக்கணும். தாதுக்கள் கங்கை சமவெளி பகுதியில் அவங்களுக்கு கிடையாது. இதே கங்கை சமவெளியில் நம்ம பீகாரில் கிடைக்குது. பீகாரில், ஒரிசாவில், கர்நாடகா மாநிலங்கள் அவங்களுக்கு கிடைக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நமக்கும் கிடைச்சிருக்குது. இப்போ இந்த கால கணக்கீடுகள் மூலமா நம்ம பார்க்கும்பொழுது என்னுடைய ஏலியரா நமக்கு டேட்டிங் மட்டும் தான் கிடைச்சிருக்குது. அதனால இங்கதான் இலங்கையை பற்றி பேசுறேன். இலங்கையில கிடைச்சிருக்கு இந்த இரண்டமடு படிவுகள்ல. கண்டிப்பா தாதுக்கள் நமக்கு இலங்கையிலும் கிடைக்குது, தமிழ்நாட்டிலும் கிடைக்குது. அதனோட அந்த உலை உருக்குகின்ற அந்த உலையும் அந்த தாதுக்களும் உலையும் கசடுகள் நமக்கு கிடைக்குது. காலத்தை இன்னும் கூடுதலாக நம்ம ஆய்வுகள் மேற்கொண்டோம்னா காலத்தை நெருங்கி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது சம்பந்தமா புஷ்பரட்னம் சார் ஏதாவது அப்டேட் பண்ண போறீங்களா? இவர் இலங்கை சம்பந்தமா கேள்வி கேட்டிருக்கார். நீங்கள் ஏதாவது ஆய்வுகள் ஊடாக ஏதாவது நிரூபிக்கப்பட்டிருக்கா? இல்ல இரண்டமடு அவர் விசான்சர் சொல்ற இரண்டமடு பகுதி ஒரு மிடில் அப்ப பலியோலிதிக் கல்ச்சருக்குரிய எவிடன்ஸ், ஸ்டோன் டூல்ஸ்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா அவர் கூறுவது போல அந்த பகுதியில இந்த அயன் சிலாக்கு பெருமளவில் காணப்படுகிறது. ஆனால் அந்த அயன் சிலாக்கை வச்சுக்கொண்டு தமிழ்நாட்டுக்கோடு ஒப்பிட்டு இப்போதைக்கு பார்ப்பது என்பது ஒரு கடினமான விடயம். அது ஒரு அகழ்வாய்வில் அயனுக்குரிய அந்த
வடிவங்களோடு வச்சு அதோட அசோசியேட்டா இருக்கக்கூடிய சின்னங்களை வச்சுத்தான் அந்த காலத்தை கணிக்கிறது பொருத்தமாக இருக்கும். அது பொதுவாக இலங்கையில எல்லா மெகலிதிக் சைட்ஸ்லையும் இந்த அயன் சிலைக்கு அயன் டூல்ஸ் என்பது கிடைக்கிறது. ஆனா இங்க சிவகலையில வந்து அது ஒரு சயின்டிபிக்காக அங்க கிடைச்ச அயனும் அதன் தாதுக்களும் மட்பாண்டங்களும் காலக்கணிப்புக்கு உட்படுத்தப்பட்டபடியால் அது ஒரு சயின்டிபிக்கான காலக்கணிப்பாக கொள்வது பொருத்தமான அவ்வாறான ஒரு காலக்கணிப்புகள் இலங்கையில மேற்கொள்ளப்படவில்லை. இப்ப ஆனகோட்டையில கூட 2000-3000 ஆண்டளவில் செட்டில்மெண்ட் இருந்து என்று சொல்லப்படுற இடத்துல அயன் டூல்ஸுகள் அயன் ஸ்லாக் குவியலாக கிடைச்சிருக்குது. சில அவற்றையெல்லாம் நாங்கள் எதிர்காலத்துல காலக்கணிப்புக்கு உட்படுத்திக்கல, காலம் உறுதிப்படுத்தலாம். அதுக்காண்டி சிவகலைன்ற காலத்துலதான் அது இருந்ததை சொல்வது இப்போதைக்கு பொருத்தம் இல்லை. நல்லது. ஓகே, நன்றி. நன்றி. அடுத்தபடியாக கண்ணன். ஓ என்னுடைய பேர் வந்து கண்ணன். நான் நோர்வேலிருந்து பேசுகிறேன். என்னுடைய கேள்வி வந்து சிவானந்தன் சாரிடம் தான் நான் கேட்குறேன் இப்போ கேள்வி. என் கேள்வி இப்போ இந்த சிந்து நதி பள்ளத்தாக்கு நாகரிகம் வந்து கிறிஸ்துக்கு முன் 6000 ஆண்டிலிருந்து 1500 ஆண்டு வரை என்று சொல்லப்படுகிறது. அதே நேரம் அங்க வாழ்ந்த மக்கள்லாம் தென்னிந்தியா நோக்கி நகர்ந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த சிந்து நதி பள்ளத்தாக்கின்ற நாகரிகம் உச்சக்கட்ட இருந்த நேரத்தில் தான் சவுத் இந்தியாவில் அந்த இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டதாக இந்த சொல்கிற விஷயம் வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா அந்த சிந்து நதி பள்ளத்தாக்கின நாகரிகம் மிக உயர்ந்த நாகரிகம் என்று சொல்லப்படுற அதே நேரம் அதுக்கு பிறகுதான் கங்கை நாகரிகமும் மற்ற நாகரிகங்கள் இந்தியாவில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்போ இது சம்பந்தமாக இந்த ஒரு இந்த ஆண்டு சரியாக பழமையாக இருக்கிறபடியால் ஒரு ஆச்சரியமாக இருந்தாலும் அந்த இந்தியன் ஆர்கியோலஜி வந்து இந்த இரும்பு கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தை ஏற்றுக்கொண்டுள்ளனர்களா, ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? நல்ல கேள்விங்க அது. இப்போ வந்து அந்த பழைய கற்காலத்தில் தொடங்கியே வந்து நம்ம மக்கள் வந்து அங்கங்கே இடப்பெயர்ச்சி வந்து ஒரு காலகட்டங்களில் மூமெண்ட் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு பல்வேறு காட்டங்களில் அவங்க நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, இப்போ சிந்து வெளியில் இருந்து தான் மக்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னு நீங்கள் வந்து கருதுகோளை வைக்கிறீங்க. நான் இப்போ அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன், 17 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ் நிலப்பரப்பில் மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே வாழ்ந்துட்டாங்க. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இப்போ சிந்துவெளிக்குமான தென்னிந்தியாவிற்குமான ஒரு தொடர்பை நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். இதுக்கு எப்படி சொல்கிறோம்னா, சிந்துவெளியினுடைய காலம் வந்து அந்த கிமு 3300 அது அந்த ப்ரீ ஹரப்பனா இருந்தாலும் கூட அந்த 3300 1500 என்று சொல்லப்படுகின்ற காலகட்டங்களில் ப்ரீ ஹரப்பனா இருந்தாலும் சரி, அந்த ஏலி ஹரப்பன், மெச்சூர்டு ஹரப்பன், லேட்டர் ஹரப்பன் என்ற அந்த பல்வேறு காலகட்டங்களில் அது காலத்தை நிர்ணயிக்கிறாங்க. ஆமாம், இப்போ என்ன சொல்கிறோம்னா, இப்போ வந்து இந்த காலகட்டங்களில் அதே காலகட்டங்களில் அங்கே 3000 இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சிவகலையில் எடுக்கப்பட்ட அந்த மாதிரினுடைய காலம் 3350 80 பார்க்கும்பொழுது தேசிய அளவில் அது எந்த இடத்துல பொருத்தி பார்க்கும்போது அந்த சிந்துவெளி நாகரிக காலகட்டங்களில் அந்த ஏலி ஹரப்பன் பீரியடோட அது போய் ஜாயின் ஆகுது. இன்னும் அங்கே பயன்படுத்தப்பட்ட இதுவுமே எல்லாமே வந்து இரும்பு இது வரைக்கும் அங்கே கண்டறியப்படவில்லை. சிந்துவெளி பகுதியில் இருக்கின்ற இடங்களில் இரும்பினோட பயன்பாடு கிடையாது. ஆனால் நமக்கு இதே காலகட்டங்களில் 3350 கிடைக்கிறதுனால நம்ம வந்து அதே சமகால இங்கே தமிழ்நாட்டில் அங்கே வந்து வெண்கலமும் செம்பும் பயன்படுத்தப்படும் போது தமிழ்நாட்டில் இரும்பு பயன்படுத்தியிருக்காங்க. இதனால் காலக்கணக்கீடு மூலமாக சொல்கிறோம். அதனை அடுத்து இப்போ அண்மை காலத்தில் கிட்டத்தட்ட அதே ஒரு மாதத்திற்கு முன்னார தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை வாயிலாக அந்த சிந்துவெளி வரி வடிவங்களும்
தமிழ்நாட்டில் குறியீடுகளும் என்ற ஒரு நூலை வெளியிட்டோம். அதில் நூலை வெளியிட்டதனுடைய ஏறத்தாழ அவற்றை கிடைக்கப்பட்ட 15,000 அந்த குறியீடுகளை நாங்கள் தொகுத்திருக்கோம். 15,000 குறியீடுகளை தொகுக்கும் பொழுது அதில் கிடைக்கப்படுகின்ற அந்த வணிக பெருமக்களும் மேல்தட்டு மக்களும் பயன்படுத்தப்படுகின்ற முத்திரைகளில் குறிக்கப்படுகின்ற குறியீடுகள் தமிழ்நாட்டில் கிடைக்கப்பட்ட குறியீடுகளில் 60% குறியீடுகள் ஒத்துப்போகுது. அதே போல சிந்துவெளியில பொதுமக்களால் பயன்படுத்துகின்ற பானை ஓடுகளில் குறியீடு எழுதப்பட்டுள்ள குறியீடுகளும் தமிழ்நாட்டில் கிடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த குறியீடுகளோட 90% குறியீடுகள் போகுது. வட இந்தியாவில் இது போன்ற பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற பானை ஓடுகளில் குறியீடுகள் கிடைக்கப்பெறவில்லை. ஆனா சிந்துவெளியில பயன்படுத்தப்படுற மக்களும் அந்த குறியீடுகளும் அதனை அடுத்து நம்ம தென்னிந்தியாவில் 90% இந்த குறியீடுகள் கிடைக்குது. அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 70% குறியீடுகள் கிடைக்கிறதுனால சமகால கட்டங்களில் இப்போ என்ன சொல்ல வரோம்னா அந்த சிந்துவெளி மக்களை நீங்கள் அதை விட்டுடுத்து விட இப்போ இந்த மொத்த நிலவியல் அமைப்பில் இந்திய நிலவியல் அமைப்பில் ஒரே மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தோட ஒரே மாதிரியான மொழி பேசுகின்ற ஒரே மாதிரியான தங்களுடைய அந்த கம்யூனிகேஷன் தெரிவிக்கின்றமான ஒரு குறியீடுகள் உருவாக்கிறானா இப்போ இங்கே அந்த வாழ்ந்த மக்கள் அனைவருமே இந்த நிலப்பரப்புல ஒரே மாதிரியான மக்கள் தான். அதனால இதில் நம்ம மொழி சார்ந்தோ இனம் சார்ந்தோ நான் எங்கேயும் நம்ம குறிப்பிடலை. இந்த வடிவியல் வடிவங்கள் மூலமாக ஒரு மார்பாலஜிக்கல் ஸ்டடி மூலமாக அதே காலகட்டங்களில் சிந்துவெளியில் பயன்படுத்தப்பட்ட வரிவடங்களும் தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்பட்ட வரிவடங்களும் ஒன்றா இருக்கனால இவர்களுடைய மொழிகள் எழுத்து உருவாக்கமும் இவர்கள் பயன்படுத்தப்பட்ட அந்த கம்யூனிகேஷனும் ஒரே மாதிரியாக இருக்கும். இவை பின்னர் சிந்துவெளியில் கிடைக்கப்படுகின்ற அந்த குறியீடுகளை அந்த டெசிஃபர் செய்த பிற்பாடு அது மொழி என்ன மொழி என்பதை என்ன எழுத்து என்பது தெரியும். ஆனால் இதுவரைக்கும் கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவல் அடிப்படையில் அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் சான்றுகள் அடிப்படையில் இந்த மொத்த நிலப்பகுதியில் ஒரே மாதிரியான மக்கள் வாழ்ந்தார்கள். அந்த மக்கள் யார் என்பதை திராவிட மொழி சார்ந்த மக்கள் தமிழ் மக்கள் தான் என்பதற்கான விடை இன்னும் குறுகிய காலத்தில் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது கண்ணன் கேட்டதுக்கு இன்னொன்னு சொல்றதுன்னா இவங்க இந்தியா முழுக்க மக்கள் இருந்திருக்காங்க, சிந்துவெளியில மட்டும் இல்ல. ஆனா அவங்கள நம்ம பாக்குறது இல்லை, எல்லாருமே சிந்துவெளியை தான் பாக்குறாங்க. சிந்துவெளியில மக்கள் வாழ்ந்தப்ப இந்தியாவில் பல குழுக்கள் இருந்திருக்கின்றன. அதைத்தான் இந்த இரும்போட சான்று இது பண்ணுது. சிந்துவெளியில இருந்தா பரவனாங்கன்னு இல்லை, எல்லா இடத்துலயும் வெவ்வேறு வாழ்க்கை நிலையை மேற்கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். நன்றி சார். நன்றி சார். அடுத்ததாக திரு சுப்பிரமணியம் ஐயா, நீங்கள் கையெழுத்தினீங்களோ? ஓம் நன்றி. மைக்கை அன்மியூட் பண்ணுங்க ஐயா. சுப்பிரமணியம் ஐயா, நீங்க உங்களோட கேள்வி எங்க இருந்து பேசுறீங்க? யார்கிட்ட உங்களோட கேள்வி பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் மதிப்புக்குரிய பேராசிரியர் புஷ்பரட்னம் ஐயா அவர்களிடமிருந்து ஒரு கேள்வி. இலங்கை அகழ்வாராய்ச்சி சம்பந்தமாக இலங்கையிலே அகழ்வாராய்ச்சி பல இடங்களில் நடைபெற்றதாக அறிய முடிஞ்சது. அதில் சாட்டி சம்பந்தப்பட்ட ஒரு அகழ்வாராய்ச்சி சம்பந்தமான ஒரு கேள்வி. அந்த சாட்டி என்ற போது எந்த இடத்துல அது நடந்தது நான் அறிய விரும்புகிறேன். அதே வேளையில் சாட்டியில் ஒரு சுடலை இருக்குது, சுடலைக்கு பக்கத்திலே ஒரு மேடு கடல் சார்ந்த பகுதியில் இருக்குது. அங்கே அது நடந்திருந்தால் கடல் சார்ந்த ஆய்வையும் மேற்கொள்ள முடியுமா என்பது எனது கேள்வி. நன்றி. நல்ல கேள்வி ஐயா. இதை எனக்கு முன்னர் என்னுடைய ஆசிரியர் பேராசிரியர் ரகுபதி அவர்களும் பேராசிரியர் சிற்றம்பலம் அவர்களும் இந்த இடத்தை ஒரு பழைய ஆதி இரும்பு கால பண்பாட்டுக்குரிய இடங்கள் என்று அடையாளப்படுத்தி இருந்தனர். நான் 2004, 2005 ஆண்டு காலப்பகுதியில நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த ஈமை சின்னத்துக்கு அருகில கடற்கரை ஓரமாக அகழ்வு செய்த பொழுது ஒரு பழமையான குடியிருப்புக்குரிய சான்றுகள், அதாவது ஆதி இரும்பு கால பண்பாட்டுக்குரிய சான்றுகள் பல கண்டுபிடிக்கப்பட்டன. ரோம நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ரோம நாட்டு மதிச்சாடிகள் இந்த உடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இவை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் சாட்டி கடற்கரையை அண்டியதாக இருப்பதனாலே சாட்டி ஒரு காலத்திலே பழைய இயற்கை துறைமுகமாக இருந்திருக்க வேண்டும். இப்பொழுதும் சாட்டியில இருந்து சிறிய வள்ளங்கள்ல மக்கள் தமிழகத்துக்கு பிரயாணம் செய்கின்ற ஒரு மரபு இருக்கிறது.
இது பழைய மரபு தற்காலத்திலும் தொடர்வதாக இருப்பதனால சாட்டி கரையோரங்களிலே கடல்சார் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டால் நல்ல பொறுப்பவர்கள் கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்தாகும். மிக அண்மையிலே சீன நாட்டு தொல்லியலாளர்கள் அல்லப்பட்டியில் அகழ்வு செய்ததன் பின்னர் சாட்டி பகுதியிலே அகழ்வு செய்ய முயற்சி எடுத்தார்கள். ஏதோ சில காரணங்களால அது அவர்களுடைய முயற்சிக்கு தடை வந்ததனாலே அந்த இடத்தில் அகழ்வு செய்யப்படவில்லை. சாட்டியில மட்டுமல்லாமல் அல்லப்பட்டி, நெடுந்தீவு கடற்கரை ஓரங்களையும் கடல்சார் தொல்லியல் ஆய்வுக்குரிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. நான் அறிந்தேன், இலங்கை கடற்பட வீரர்கள் கடல்சார் தொல்லியல்லே முதுகலமானி பட்டம் பெற்றவர்கள் என்னுடன் தொடர்பு கொண்டு அந்த இடத்திலே ஆய்வு செய்ய அழைத்திருந்தவர்கள். ஆனால் நான் போகவில்லை. அவர்கள் அந்த ஆய்வுகளை செய்ததாக பின்னர் அறிந்து கொண்டேன். நன்றி. நாங்கள் அங்கே ஆரம்பத்தில் வாழ்ந்த காலங்களில் 85க்கு முன்னுக்கு அந்த இடத்துல அந்த செய்தி நாணயம் என்ற சில காசுகள் கிடந்தது. அது நான் அங்கே எடுத்து வச்சிருந்தேன். ஆனால் இங்கே வந்ததாலே அது எல்லாமே தவறிவிட்டது. கவலையான ஒரு விஷயம். உங்களுடைய பதிலுக்கு எனது பரேசாய்த்த வணக்கத்துடன் நன்றியும். நன்றி. நன்றி ஐயா. நன்றி. வேறு யாரும் கேள்வி இருந்தால் இறுதியாக ஒருவருக்கு அந்த கேள்விக்கான நேரத்தை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். அப்படி ஒருத்தரும் கேள்வி கேட்பதற்கு இல்லை என்றால் நாங்கள் நிறைவு செய்ய வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. அல்லது வேறு ஒருத்தரும் கையெத்தாதபடியால் நான் இறுதியாக ஒரு கேள்வியை திரும்பி புஷ்பரத்னம் சார்கிட்ட கேட்டுக்கொண்டு அதை முடிப்போம். ஐயா, உங்களுடைய அகழ்வாராய்ச்சிகள் தாயகத்திலே பல இடங்களில் மேற்கொண்டு வருகின்றீர்கள். நீங்கள் செய்கின்ற அகழ்வாராய்ச்சிகளுக்கு இலங்கை அரசால் ஏதாவது கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றதா? தமிழர்களுடைய தொன்மை பற்றி, ஈழத்தமிழர்களுடைய தொன்மை பற்றி இன்னும் யுனெஸ்கோ போன்ற நிறுவனங்களில் ஏன் சரியான முறையில் பதிவு செய்யப்படவில்லை என்பதை ஒரு சிறிய விளக்கமாக தந்தால் நன்றாக இருக்கும். இல்ல, இதாவது இலங்கை ஒரு அரசினுடைய நிகழ்ச்சி நிரலோடு அனுமதியோடு தான் யுனெஸ்கோவின் எல்லா செயற்பாடுகளும் இங்கே இருக்கு. அது இங்க மட்டுமல்ல, எல்லா நாடுகளிலும் அதுதான் ஒரு நடைமுறையாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் 2017ஆம் ஆண்டு யுனெஸ்கோவில் இருந்து வந்த பிரதிநிதிகள், அதிலே ஒரு தமிழால், அவர் கோண்டாவிலே புறப்படமாக கொண்டவர். அப்ப அவரோட சில உதவிகள் கேட்ட பொழுது இலங்கை அரசாங்கத்தின் ஊடாகத்தான் அந்த கோரிக்கை முன்வைக்கணும் என்று கேட்கப்பட்டது. ஆனால் அது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்களாலே அந்த கோரிக்கை அனுமதிக்கப்பட்டு போகாதபடியால் அதை செய்ய முடியவில்லை. ஆகவே இந்த யுனெஸ்கோவின் நிதி வளங்கள் என்பது அரசு கூடாக செய்வதனாலும், அரசே அந்த நிதி எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று தீர்மானிப்பதனாலும் யுனெஸ்கோவினுடைய செயற்பாடுகள் வடகிழக்கு இலங்கையில் மிக குறைவு என்பதுதான், இல்லை என்றே சொல்லலாம் என்பது என்னுடைய ஒரு கருத்து. இரண்டாவது, என்னுடைய அகழ்வாய்வுகளுக்கு செய்வதிலே தடைகள் இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீர்கள். தடைகள் இருந்தோ இல்லையோ, நான் 1990களில் இருந்து ஆய்வுகள் செய்து வருகின்றேன். பெரும்பாலும் நாங்கள் தொல்லியல் திணைக்களத்தின் அனுமதியோடு தான் அதை செய்து வருகின்றேன். ஆனால் தென்னிலங்கையிலே இந்த அகழ்வாய்வுகள் செய்வதற்கு பல வசதி வாய்ப்புகளும் தொல்லியல் திணைக்கள அனுசரணையும் இருப்பது போல போன்ற பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கு ஒப்பீட்டு ரீதியில் இந்த வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. இதனால இந்த ஆர்வம் மிகுதியினால் தனிப்பட்டவருடைய நிதி உதவியில் தான் இதுவரை ஆய்வுகள் செய்து வருகின்றேன். ஆனால் சமகாலத்தில் சில காடுகளுக்கு போவதற்கு, ஒதுக்குப்புறங்களுக்கு போவதற்கு அந்த இடங்கள் இராணுவ உயர் பாதுகாப்பு வலயங்களாக இருப்பதனால் நாங்கள் அதில் ஆர்வத்தோடு பங்கெடுப்பதிலே சில அச்சங்கள் இருக்கிறது. அதென்றுதான் இப்போதைய நிலையில் என்னால் உங்களுக்கு கூற முடியும்.
இதுடன் இன்னொரு விடயத்தை நான் உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். அதாவது இப்ப சிறில் மத்தியு போன்ற இனவாத அமைச்சர்களால் இந்த பௌத்த சின்னங்கள், பௌத்த பீடாதிபதிகளுடைய பல தரவுகள், தொல்லியல் சிங்களம், பௌத்தம் சிங்களம் சம்பந்தப்பட்ட தரவுகளை யுனெஸ்கோவில் இலங்கை அரசால் பதிய முடியுது என்று சொன்னால், வடக்கு கிழக்கில் பூர்வீகமாக வாழும் தமிழர்களுடைய தொல்லியல் வரலாறுகளையும் எச்சங்களையும் அங்கு பதிவு செய்வதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் இங்கு ஒரு இனவாத செயற்பாடாகத்தான் பார்க்கின்றோம். இது உங்களுக்கு தெரியும், நீங்கள் அந்த நாட்டிலே வாழ்கின்றீர்கள், உங்கள் தொல்லியல் ஆய்வுகள், நீங்கள் செய்கின்ற முனைப்பான செயற்பாடுகள் எல்லாம் அறிந்தும் இது தமிழர்களுடைய விடயங்கள் மட்டும்தான் யுனெஸ்கோவுக்கு போகவில்லை என்று சொன்னால் சிங்கள அரசு தான் இதை திட்டமிட்டு செய்யப்படுகின்றது என்பது உறுதிப்படுத்தப்படுகின்றது. அப்படித்தானே சார்? இப்ப இலங்கை தொல்லியல் திணைக்களத்தால டிக்ளேர் பண்ணப்பட்ட, பிரகடனப்படுத்தப்பட்ட மரபுரிமைகள் என்று பார்க்கல 90% பௌத்தம் சார்ந்ததாகத்தான் இருக்குது. 10% இந்து மதம் அல்லது தமிழர்கள் சார்ந்ததாக காணப்படுகிறது. அது பார்லிமெண்டிலே அங்கீகரிக்கப்பட்ட நிலையில தான் காணப்படுகிறது. ஆனாலும் சில கோரிக்கைகளை ஏற்றி, இப்போ உதாரணம் பூநகரியில நாங்க 90ஆம் ஆண்டுல நான் கண்டுபிடிச்ச மன்னித்தலை சிவாலயமும் கௌதாரி விநாயகர் ஆலயமும் பல கோரிக்கைகளின் பின்னர் இப்பொழுது தொல்லியல் திணைக்களம் அதை மீளுருவாக்கம் செய்து கொண்டு வருகின்றது. இப்படியான சின்ன சின்ன செயற்பாடுகள் இருக்கிறதே ஒழிய ஏனைய மதங்கள் பண்பாட்டு மரபுரிமைகளைப் போல் தமிழ் மக்களுடைய மரபுரிமைகள் பாதுகாப்பது, கண்டறிந்து ஆவணப்படுத்துவதில் உள்ள வேகம் மிக குறைவென்றுதான் நான் சொல்றேன். இதற்கு அரசு மட்டுமல்ல, எங்களுடைய பிரதிநிதிகளுடைய அக்கறையின்மையும் ஒரு முக்கிய காரணம் என்று நான் கருதுகிறேன். உதாரணமாக மாவிலாற்று பகுதியில ஏற்பட்ட யுத்தத்தால 300 தமிழ் குடும்பங்கள் திருமங்கலா கிராமத்திலிருந்து வெளியேறி கிளிவெட்டி நகர பகுதிக்கு வந்துட்டார்கள். மிக அண்மையில 2016ஆம் ஆண்டு அந்த திருமங்கலா காட்டு பகுதியில நாங்க போய் ஒரு பாழடைந்த சிவன் ஆலயம், நான் நினைக்கிறேன் புலனறுவை 2ஆம் சிவ தேவாலயத்தை விட பெரியது. அங்கு 1000 ஆண்டுகளாக அங்கு வாழ்ந்த மக்கள் வழிபட்டு வந்தார்கள் என்பதை அங்கு கிடைத்த கல்வெட்டுக்கள், மணியில பொறிக்கப்பட்ட சாசனங்கள் மிக தெளிவாக உறுதி செய்கிறன. 10ஆம் நூற்றாண்டு, 11ஆம் நூற்றாண்டு, 14ஆம் 15ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு பிறகு மக்களிடத்தில் உள்ள காணி உறுதிகளை பார்த்தா எல்லாமே திருமங்கலாய் என்றுதான் காணப்படும். இலங்கையிலே ஒரு 1000 ஆண்டு காலம் இந்து கோவிலை தொடர்ச்சியாக மக்கள் வழிபட்டு வந்தார்கள் என்றால் அது திருமங்கலாய் சிவன் கோவிலாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனா அந்த ஆலயம் கண்டுபிடிக்கப்பட்டு பல பிரச்சனைகளின் பின்னர் அது ஒரு சோழர் காலத்து அல்லது 10ஆம் 11ஆம் நூற்றாண்டுக்குரிய ஆலயம் என அரசு ஆர்கியோலஜி டிபார்ட்மெண்ட் டிக்ளேர் பண்ணப்பட்டதன் பின்னரும் அந்த ஆலயத்தை மீள உருவாக்கி அந்த மக்களை மீண்டும் அங்கு குடியேற்றுவதற்கு முயற்சி எடுக்காமல் யார் பக்கத்தில் உள்ள குறைபாடு என்பதை நீங்கள் எல்லாம் தீர்மானிக்கிறோம். இது பற்றிய கோரிக்கைகள் எல்லா இடங்களிலே நான் பத்திரிகைகள் வாயிலாகவும் வெளியிட்டிருந்தேன். நல்லது. மூத்த தொல்லியல் ஆய்வாளர் இந்திரபாலா, மூத்த தொல்லியல் ஆய்வாளர் ரகுபதி சார் போன்றவர்கள் எல்லோரும் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். தற்பொழுது நீங்கள் ஒரு மூத்த தொல்லியல் ஆய்வாளராக தாயகத்திலே வசிக்கின்றீர்கள். உங்களுக்கு பிற்பாடு அடுத்த தலைமுறையை, அதாவது தொல்லியல் ஆய்வில் தமிழர்களுடைய தொல்லியலை, தமிழர்களுடைய இருப்பை நிறுவுவதற்கு அடுத்த தலைமுறையை இந்த துறையில் வளர்க்கப்பட்டுள்ளார்களா? நிறைய பேர் இருக்கிறார்கள். பல பேர் மாஸ்டர் டிகிரி, இந்தியன் ஸ்காலர்ஷிப்பில் டிகிரி, போஸ்ட் டிகிரி எல்லாம் முடித்திருக்கிறார்கள். அவர்களை பல்கலைக்கழகத்துக்கு உள்வாங்க வேண்டியது பல்கலைக்கழக நிர்வாகத்துக்குரிய பொறுப்பு. அதே நேரத்தில் உங்களுடைய இன்றைய கருத்தரங்கிலே என்னுடைய 2 மாணவிகளும் பங்கு கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். பெறுமதியான தகுதி உள்ள மாணவர்கள் நாட்டிலேயும் இருக்கிறார்கள், வெளிநாடுகளிலே மாஸ்டர் டிகிரி செய்து கொண்டு வரார்கள், லண்டன்லேயும் செய்கிறார்கள்,
இந்தியாவில் செய்கிறார்கள், கனடாவில் செய்கிறார்கள். அவ்வாறு மாஸ்டர் டிகிரி முடித்துவிட்டு இலங்கை வருகிறவர்களை எனக்கு பின்னராவது பல்கலைக்கழகம் உள்வாங்குமானால் அவர்களால் இந்த பணி முன்னெடுக்கப்படும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சிறப்பு. நாங்கள் இத்துடன் இன்றைய இந்த கருத்து அமர்வை நாங்கள் நிறைவு செய்வோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று கடைசியா ஒன்று சொல்லணும். கடைசியாக இவ்வாறான ஒரு கேள்வி கேட்க சொல்லுங்க முடியுமா? ஐயா. பொறுங்க சுப்பிரமணியம் ஐயா பொறுங்க. ஓகே. பேசுங்க புஷ்பரட்னம் சார். இல்ல, இப்படியான கருத்தரங்குகளை நீங்கள் நடத்துவது வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். அதிலும் சமகாலத்தில் தமிழக தொல்லியல் அகழ்வாய்விலே ஈடுபடுகின்ற சிவானந்தன் சார், செல்வகுமார் போன்றவர்களை நீங்கள் அறிமுகப்படுத்தி இருப்பது வரவேற்கத்தக்கது. இவ்வாறான நிகழ்ச்சிகளை ஒரு மாலை 6 மணிக்கு முன்னர் நீங்கள் எதிர்காலத்தில் செய்வீர்களாக இருந்தால் என்னுடைய பல்கலைக்கழக தொல்லியல் வரலாற்று மாணவர்களையும் இணைத்துக் கொள்வதற்கு நான் ஒழுங்கு செய்வேன். நிச்சயமா. சுப்பிரமணியா, நீங்க கடைசியா அதை சொல்ல விரும்புறீங்க போல இருக்கு. சுருக்கமா, மிக சுருக்கமாக அனைவருக்கும் நன்றி. இப்படி ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கி தந்ததுக்கு. மேலும் என்ன மாதிரியான பேராசிரியர் புஷ்பரட்னம் ஐயாட தான் இந்த கேள்வி. அதாவது யுனெஸ்கோவுக்கு எங்களுடைய விஷயங்களை போகிறதுக்கு இலங்கை அரசாங்கம் விடாது. ஆனால் வேறு வழியில் போகிறதுக்கு நாங்கள் புலம்பெயர்ந்து தேசத்தில் வாழறாங்க என்ன செய்யலாம் என்றது ஒரு கருத்தை தந்தா. நன்றி. நான் இது பற்றி மற்றவர்களோடு உரையாடி விட்டுட்டு நான் புஷ்பராஜா நோர்வே அவரோடு நான் தொடர்பு ஒன்று உங்களோட கதைக்கும் ஐயா. சிறப்பு. நன்றி ஐயா. சிறப்பு. நல்லது. தாயகத்திலே நாங்கள் எங்களுடைய தமிழர்களுடைய தொன்மையை இன்று சரியான முறையில் யுனெஸ்கோ போன்ற நிறுவனங்களுக்கு கொண்டு போக முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது தமிழகத்திலே மேற்கொள்ளப்படுகின்ற இந்த தொல்லியல் ஆய்வுகள், தமிழர்களுடைய தொன்மை, தமிழருடைய இருப்பு, தமிழருடைய பாரம்பரிய வரலாறு, இப்பொழுது இன்று சிவானந்தம் ஐயா சொன்னவர்கள் 17 லட்சத்துக்கு மேற்பட்ட வரலாறு, தமிழருடைய வரலாறு என்பதை நாங்கள் கேட்கும் பொழுது உண்மையிலே நாங்கள் மிக புலகாங்கிதம் அடைகின்றோம். அந்த வகையிலே தமிழகத்தில் இப்படியான தொல்லியல் ஆய்வுகள் நிறுவப்பட்டு விஞ்ஞான ரீதியாக நிறுவப்படுவதை உண்மையிலேயே மிகவும் ஒரு சந்தோஷத்தை எங்கள் ஈழத் தமிழர்களுக்கும் அளிக்கின்றது என்று கூறிக்கொண்டு, இன்று எங்களுடைய அழைப்பை ஏற்று தமிழகத்தில் இருந்து கலந்து கொண்ட திருமிகு சிவானந்தம் சார், திருமிகு சிவகுமார் சார் இருவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, தாயகத்திலிருந்து எங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இதில் பங்கு பற்றிய திருமிகு புஷ்பரட்னம் சார் அவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழர் வள ஆலோசனை மையத்தினூடாக நாங்கள் இப்படி ஒரு அறிவுபூர்வமான ஒரு கருத்தரங்கை ஒன்றை இன்று நாங்கள் ஏற்படுத்தியதற்கு மிக சந்தோஷம். ஒத்துழைத்த அனைவருக்கும் ஒரு நன்றிகள் பல. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாய்ப்பினை வழங்கி இருக்க அனைவருக்கும் நான் என்னோட நன்றிகள்.